ஆதியே துணை ஜீவ சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது அன்பான நமஸ்காரம். சுத்த சைதன்ய சுகந்தவான் கடலாம் நமது குல தெய்வம் பிரம்ம பிரகாசமை வெளிச்சாலை ஆண்டவர்களது பொற்பாதம் போற்றி பணிந்து நமஸ்கரித்து பிரானவர்கள் நமக்கு அருளி தந்துள்ள தேவ திலகமணி முத்தார ரத்னாபரணங்களில் அந்த குவியல்களில் இருந்து இன்று நாம் எடுத்து அணிந்து கொள்ள இருக்கும் அந்த ரத்னாபரணம் கோடாயுதக்கூர் திருவாக்கியம் எண் 201 பக்கம் 155. அந்த திருவாக்கியத்தை நம்ம இன்னைக்கு பார்ப்போம். ஆண்டவர்கள் வாக்கியம். ஜாதிகளின் கர்த்தாவே, கண், மூக்கு, வாய், காது, ஸ்பரிசம் இவற்றின் மூலம் அனுபவிக்கும் ஐவகை இன்பம் தான் நீ அனுபவித்திருக்கிறாய். ஆனால் 6வது இன்பம் ஒன்று இருக்கிறதே, அதை இந்த அழி இன்பத்தை வைத்து அளக்க முடியாது. இந்த உலக இன்பம் ஒரு ரோமத்தளவு கூட அதற்கு இழையாகாது. நீ அனுபவிக்கும் இன்பத்தை சுருக்கமாக சொல்லுமிடத்து அதுதான் சாவு. அதை கண்டு அஞ்சி நடுங்கும் வேடிகளே மக்கள். சாவு என்ற சொல்லை சொன்னாலே உனது உடல், மனம், அறிவு, ஜீவன் அனந்தமும் நடுங்கும். ஏன் என்றால் அந்த எல்லையில் இன்பம் அனுபவிக்க தெரியாது. நிஜமான பெண் இருக்க அவளை புறக்கணித்து விட்டு போட்டோவை வைத்து கொஞ்சம் வீணர்களாய் இருக்கும் வரை இதை அனுபவிக்க எப்படி தெரியும்? அந்த எல்லையில் நின்று ஒரு வினாடி நேரம் பெரியோர்கள் அனுபவிக்கும் இன்பத்தை இந்த அணி உலகத்தில் கோடான கோடி காலம் இருந்து அனுபவிக்க ஒருவன் வரப்பிரசாதம் பெற்றிருந்தாலும் அந்த பேரின்பத்தில் ஒரு திணை அளவு கூட அனுபவிக்க முடியாது. எமக்கு அது உடலாதிய, ரோமக்காலாதிய, அணுக்கோடிகளாதிய அவ்வளவிலும் நிறைந்து வலிமை பெற்றிருக்கிறது. அந்த எல்லை யமன் சரணாகதி அடைகிற எல்லையாக இருக்கிறது. இப்போ இந்த திருவாக்கியத்துல பெருமானவர்கள், இந்த உலகத்துல நீ இன்பம்னு அனுபவிக்கிறியே, இன்னொரு இன்பம் இருக்கே, இந்த 5 புலன்களால இன்பம் அனுபவிக்கிறியே, இன்னொரு இன்பம் 6வது இன்பம் ஒண்ணு இருக்குதே, அது என்ன இன்பம் அப்படிங்கிறத பத்தி, அந்த 6வது இன்பம்னா என்ன? இந்த உலகத்துல நீ அனுபவிக்கிற இன்பம்லாம் இன்பமா? இதெல்லாம் இன்பம்னு நீ நினைச்சிட்டு இருக்க, ஆனா இதெல்லாம் இன்பம் இல்லை. இதுக்கு பேரு நீ இன்பம்னு பேர் வச்சிருக்கலாம், ஆனா அதுக்கு பேரு சாவு. நீ சாவுதான் இன்பம்னு நினைச்சுக்கிட்டு இருக்க. அந்த இன்பத்தை, நீ அனுபவிக்கும் இன்பத்தை சுருக்கமாக சொல்லமிடத்து அதுதான் சாவு. அப்போ அந்த மெய்யான இன்பம் எது, அந்த 6வது இன்பம் எது அப்படின்னு இந்த திருவாக்கியத்துல நமக்கு அருளி செய்றாங்க. அதை பத்தி நாம கொஞ்சம் விரிவா பார்ப்போம். நாம நேற்று பார்க்கும்போது, நேற்று நாம கோடாயுதக்கூர் திருவாக்கியம் 10 பார்த்தோம். அதுல ஜீவன் இந்த மறைமொழி மாந்தராகிய ஒரு தேவகுரு சந்நிதியில் அவர்களின் தரிசனை ஊற்றத்தினாலே யாரையும் சட்டை பண்ணாத ஒரு வலிமையை பெறுகிறது இந்த ஜீவன் அப்படின்னு பார்த்தோம். யாரையும் சட்டை பண்ணாதன்னா அந்த யாரையும் யாரு அப்படின்னா யமன் தான். அந்த யமனையே சட்டை பண்ணாத ஒரு வலிமை பெறுகிறது. ஏன்னா அந்த யமன் தான் நம்ம ஜீவனுக்கு எதிரியாக, நம்ம ஜீவனை பறித்து போவதிலேயே குறியாக இருக்கிறான். எப்போ நாம பிறந்த அந்த நேரம் முதலாக எப்போ இவன் உயிரை பறித்து போகலாம், எப்போ இவனை சவமாக்கலாம் என்று நம்ம தலைமையிலேயே உட்கார்ந்து கெட்டு கெட்டு என்று காத்து கொண்டிருக்கிறான் அவன் தானே. அப்போ அவனை சட்டை பண்ணாத ஒரு வலிமை நமக்கு வேணுமே. இந்த சர்வ உலகமும் யமன் கை அடக்கமே. அப்பேற்பட்ட அந்த யமனை சட்டை பண்ணாத ஒரு வலிமை ஜீவனுக்கு கிடைக்கணுமே. அது எங்க இருந்து கிடைக்கிறது அப்படிங்கிறதான் நம்ம அந்த 10வது திருவாக்கியத்துல பார்த்தோம். ஒரு மறைமொழி மாந்தராகிய தேவகுரு பெருமான் அவர்களுடைய வாய்மையிலிருந்து அந்த வல்லமை நமக்கு கிடைக்கிறது. ஒரு மறைமொழி மாந்தராகிய தேவகுரு பெருமான் அவர்கள் வாய்மைக்கு இலக்காக நின்றால், அவங்களுடைய வாய்மை எந்த வழியா வருதோ அது அப்படியே ஏமாந்து விட்டுறாம
பெருமான் அவங்க சொன்னாங்களே, இந்த ஜீவ பண்டிதம் இன்னைக்கு ஒலி நாடாவுல, இந்த ஜீவ பண்டிதம் இந்த பூமிக்கு எப்பயோ ஒருக்க வரும். வரும்போது ஏமாந்து விட்டுற ஏமாளிகளாக எத்தனையோ பேர் இருந்து எல்லாம் இன்னைக்கு நரகத்துல கிடக்குறாங்க. நீயும் அந்த மாதிரி ஏமாந்து விட்டுறாத. உயிர் தான் பெருசு. இந்த உயிருக்கான ஜீவ பண்டிதம் வரும்போது அதை பெற்றுக்கொள்ளுகிற தலைகள் அதிர்ஷ்ட தலைகள், மற்ற தலைகள் எல்லாம் தோஷி தலைகள். அப்போ அது வர்ற காலத்துல அதை பெற்றுக்கொள்ளணும். எப்படி பெற்றுக்கொள்வது? அதுக்கு என்ன அமெரிக்காவையே வாங்குற பணத்தை கொடுத்தா பெற்றுக்கொள்ளலாமா? அப்படி பெற்றுக்கொண்டா பணக்காரனால தானே வாங்க முடியும், ஏழைகளால முடியாதே. அது ஏழை முதல் பணக்காரன்ல இருந்து இறந்து தின்பவன் வரைக்கும் அது வாங்கக்கூடிய பொருளாக இருக்கே. அந்த பொருள் என்ன, அந்த முதல் என்ன அப்படின்னு இன்னைக்கு அருளி செஞ்சாங்க. அன்பு என்கின்ற முதலை இறைவன் ஒவ்வொருத்தையும் நம்ம ஒவ்வொருத்தையும் வச்சு படைச்சு அனுப்பியிருக்காங்க. அந்த அன்புங்கிற முதலை கொடுத்தா அதை எளிமையாக வாங்கிடலாமே. அந்த முதல் இறந்து தின்கிறவன்கிட்ட கூட இருக்கே அந்த முதல், எல்லார்ட்டும் இருக்கே அந்த முதல். அப்போ எல்லாருமே இந்த இன்பம் அறிந்திடன் பாடல் பாடும்போது கூட பெருமானவர்கள் எல்லா ஜாதி மக்களுமே எவ்வுலக மக்களுமே இந்த இன்பத்தை அடையணும், அதுக்காகத்தான் இந்த அன்பென்னு முதல் கொடுக்க பெற்றிருக்கு. அப்போ இந்த அன்பென்னு முதல் கொண்டு பெருமானவர்களுடைய அந்த ஜீவ பண்டிதம் இந்த பூமிக்கு எப்பயோ ஒரு காலத்துல வரும். அது எல்லா காலத்திலையும் வராது. அது வந்த காலத்துல அதற்கு இலக்காக நின்று அதை அனுபவிக்கிற மக்கள் மட்டும்தான் அந்த யமனை சட்டை பண்ணாத அந்த வலிமையை பெற முடியும். அந்த ஜீவன் அப்பதான் அந்த ஜீவன் வனப்படைந்து வலிமை பெறுகிறது, அந்த ஜீவ குழந்தை எவ்வனம் அடைகிறது என்றெல்லாம் நாம நேற்று அந்த 10வது திருவாக்கியத்துல பார்த்தோம். எல்லாரையும் இந்த யமன் மிகைக்க வரதான் செய்வான். அப்படி வரும்போது நாம ஜீவனை வனப்படைய செய்கிற அந்த பாதுகாப்பு வளையத்துக்குள்ள இருந்தோம்னா நாம அந்த யமன் கோரமுற்று வரும் பொழுது நாம இருக்கிறது எங்க? பெருமானவர்களுடைய அந்த வாய்மைக்குள்ளாக அல்லவா ஆகிவிட்டோம். அந்த ஜீவ பண்டிதத்துக்குள்ள அல்லவா நாம குடியிருக்கிறோம். அப்போ நாம அந்த யமன் வரும்போது நாம கேட்கலாம். அந்த யமனை சொல்லுவாங்க ஒரு பழமொழி, பரமசிவன் கழுத்தில் இருந்த பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா. ஒரு பாம்பு பரமசிவன் கழுத்துல இல்லாம சும்மா அது ஒரு தரையில கிடந்துச்சுன்னா அந்த பருந்து ஒரே கவ்வா கவிட்டு போயிடும். ஆனா அதே பாம்பு பரமசிவன் கழுத்துல இருக்கும்போது அந்த கருடனை பார்த்து, கருடன் சும்மா போனா கூட கூப்பிட்டு இங்க வாப்பா கருடா சௌக்கியமா இருக்கியான்னு கேட்குமா. ஏன்னா அது இருக்கிற இடம். அப்போ அது போல பாம்பு அந்த கருடனை பார்த்து கருடா சௌக்கியமான்னு கேட்கும்போது அந்த கருடன் என்ன சொல்லும்? சௌக்கியம், எல்லாம் இருக்கிற இடத்துல இருக்கிறதுனால நீ பேசுறியா, பேசு பேசு, கொஞ்சம் அங்கிருந்து வெளியே வா அப்புறம் தெரியும் அப்படின்னு சொல்லுமா அந்த கருடன். அது போல நாம நம்ம பெருமானவர்களுடைய அந்த தேவ திருவாக்கியங்களை செவி வழியாக உள்ளே புகுத்தி நம்ம அந்த ஜீவனுக்குள் நிரப்பி வச்சுக்கணும். அந்த ஜீவன் அப்படி நிரப்பி வைக்கும் போது நாம அந்த யமனை பார்த்து கேட்கலாம், சௌக்கியமா இருக்கியாப்பா அப்படின்னு நாம அந்த யமனை பார்த்து கேட்கலாம். அவன் கூட சிரிக்கலாம், சிரிச்சு உறவாடலாம். அவன் கோரம் மட்டும் பயமுறுத்தத்தான் வருவான், நமக்கு பயமே இருக்காது. என்னப்பா பயமுறுத்த சொல்லி உன்னை அனுப்புனாங்கன்னா நீ காமெடி பண்ணிக்கிட்டு இருக்க, சிரிப்பா வருது உன்னை பார்த்தா அப்படின்னு சொல்லி நாம அவன் கூட உறவாடலாம், சிரிக்கலாம். கோரமுற்று வர்ற யமனும் சாந்தமுற்ற தர்மராஜாவாக ஆக்கி வர செய்யலாம். அவனும் பயமுறுத்தி பார்ப்பான், பயமுறுத்தி நம்மள்கிட்ட தோல்வி அடைஞ்சு சாந்தமுற்ற தர்மராஜாவாக ஆகி விடுவான். கோரமுற்று வரும் யமனை சாந்தமுற்ற தர்மராஜாவாக ஆக்கி வர செய்கின்ற செயல் எங்க இருக்கு? உருத்திராட்ச முத்திரை என்னும் பிரம்ம முடிவித்த ஆகிய இறை திரு சக்கரத்துல இருக்கு. எல்லாமே எது? அந்த உருத்திராட்சம். உருத்திரன் என்றால் யமன், அச்சம் என்றால் அவனை அச்சுறுத்துவது. அந்த உருத்திராட்சம் யமனை அச்சுறுத்தக்கூடிய அந்த பிரம்ம முடி வித்து பெருமானவர்களுடைய திருவாக்கியத்துல இருக்கு. அதை கேட்டு 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 அந்த சொத்தை தான் நம்ம ஜீவன்ல நிறைய சேர்த்து வைக்கும் போது அதை பார்த்துதான் அந்த யமன் பயப்படுவான். இவங்களை எல்லாம் பயமுறுத்த முடியாது போலயே, எவ்வளவு பயமுறுத்தினாலும் காமெடின்னு சொல்லி சிரிக்கிறாங்களே, சரி நாமளும் இவங்க கூட நேசமா போயிடுவோம் அப்படின்னு சாந்தமுற்ற தர்மராஜாவாக ஆகி விடுவான். அப்போ அந்த கோரமுற்று வரும் யமனை சாந்தமுற்ற தர்மராஜாவாக ஆக்கி வர செய்கின்ற உருத்திராட்ச முத்திரை என்னும் பிரம்மமுடி வித்தாகிய இறை திரு சக்கரத்தை நம் எல்லோருக்கும் அவரவருடைய அவசியத்தளவு நின்று
யார் யாருக்கு எவ்வளவு அவசியமோ அவ்வளவு கிடைக்கும். எனக்கு நிறைய வேணும்னு நினைச்சோம்னா நிறைய கிடைக்கும். நிறைய இருக்கு. நம்ம எவ்வளவு அவசியமோ தேவ திலக மணி முத்தார ரத்னாபரங்கள் குவிந்து கிடக்கு. நமக்கு எவ்வளவு வேணுமானவரை போதுமானவரை அணிந்து கொள்ளுங்கோ என்று தெய்வம் அவங்க எடுத்து வச்சிருக்காங்க. அவரவர் அவசியத்தால் எனக்கு எவ்வளவு வேணுமோ எனக்கு எவ்வளவு கொடுத்தாலும் அடங்காதுன்னு நினைச்சா நான் எவ்வளவு நாளும் எடுத்து வச்சுக்கலாம். அதை இல்ல எனக்கு ஒண்ணு போதும் அப்படின்னு நினைச்சா வச்சுக்கலாம். ஆனா இந்த ஆபரணங்களை காமிச்சுதான் அந்த யமனை நாம பயமுறுத்தணும். அப்போ அவரவருடைய அவசியத்தளவு நின்று இறைவன் நல்லொருள் பாலித்து நமது நேசத்தை இடையராது சேர்த்து வைப்பானாக இந்து பெருமானவர்கள் நமக்கு ஆசீர்வாதம் தர்றாங்க. எவ்வளவு வேணுமோ அந்த அளவு நாம சேர்த்து வச்சுக்கலாம். இப்போ இது வரைக்கும் நாம நேற்று பார்த்த அந்த திருவாக்கியத்துல இருந்து தான் பார்த்தோம். இப்ப இன்னைக்கு பார்த்த இந்த 201ஆம் திருவாக்கியத்துல எது இன்பம் அப்படின்னு பெருமான் அவங்க அருளி செய்யறாங்க. இந்த உலகத்துல நீ இந்த ஐம்புலன்கள் மூலமாக மெய் வாய் கண் மூக்கு செவி வாயிலாக அனுபவிக்கிற இன்பத்தை நீ அனுபவிச்சிருப்ப. 6வது இன்பம்னு ஒண்ணு இருக்கே, அது என்ன இன்பம்னு உனக்கு தெரியுமா? அது அளக்கவே முடியாது. இந்த 5 பொறிகளால நீ அனுபவிக்கிற இன்பம் அது எப்படிப்பட்ட இன்பமாக இருக்கு அப்படின்னா, அதுல நீ இன்பம் லாபம்னு நினைச்சு நீ அனுபவிச்சுட்டு இருக்க. அது நஷ்ட கணக்கு தானே கொடுக்குது அப்படின்னு பெருமான் அவர்கள் சொல்லுவாங்க. 5 தொகை கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா உன்னுடைய பார்வையின் வியாபாரமும் உன்னுடைய நுகர்தலின் வியாபாரமும் நீ இந்த 5 புலன்கள் மூலமா செய்யற ஒரு வியாபாரம் ஜோரா நடத்திக்கிட்டு இருக்கிற. அந்த வியாபாரத்துல ஒவ்வொரு புலன்கள்லயும் தனித்தனி வியாபாரம், 5 வியாபாரம் சூப்பரா நடந்துகிட்டு இருக்கு. ஆனா ஒரு வியாபாரத்துல லாபம் இல்லையே. லாபம் கருதிதானே ஒரு வியாபாரம் செய்வோம். நம்ம எல்லா வியாபாரத்திலையும் நஷ்டம் மட்டும் இல்ல, கடன் கட்டி ஏறி அதுக்கப்புறம் வாரண்டு விரட்டி கொண்டு ஒரே பிடியாய் பிடித்து உங்களை நீங்கா நரக ஜெயிலில் தள்ளுவதாக இருக்கிறது. அப்போ 5 தொகை கணக்கு போட்டு பார்க்க தெரியல, லாப நஷ்ட கணக்கு போட்டு பார்க்க தெரியல. அப்போ போட்டு பார்க்க தெரிந்த ஒரு 5 தொகை கணக்க நாம் வைத்திருக்கிறோம். அங்கே நஷ்டவாளிகள் ஆகாமல் பெரிய லாபகரமான தனம் சம்பாதித்து கோடீஸ்வரர் ஆகலாம். அதுதான் இன்பம். இந்த 5 புலன்களால இன்பம் நினைச்சுக்கிட்டு இருக்கியே, அது இன்பம் அல்ல. ஆனா அந்த 6வது இன்பம் அளக்கவே முடியாதது. அது இந்த உலக வாழ்வில் நீ அனுபவிக்கிற இன்பம், அதுக்கு ஒரு ரோமத்தளவு கூட அதற்கு இணையாகாது. இந்த உலகத்துல நாம் அனுபவிக்கிற இந்த இன்பத்துக்கு பேரு சாவு. நீ அனுபவிக்கிற இன்பம் எல்லாம் உன்னை எதை நோக்கி கொண்டு போய் விடும் அப்படின்னா சாவை நோக்கித்தான் கொண்டு போய் விடும். சாவுங்கிற சொல்லை சொல்லும் போதே உடல், மனம், அறிவு, ஜீவன் அனைத்தும் நடுங்குதே. ஏன் நடுங்குது அப்படின்னா அந்த எல்லையில அவ்வளவு துன்பம் இருக்கு. அதனாலதான் அதுக்கு பேரே மாரணம். மா என்றால் பெரிய, ரணம் என்றால் துன்பம், பெரிய துன்பம். அதுக்கு மேல துன்பமே இல்லை, அவ்வளவு ஒரு பெரிய துன்பம் மரணம். ஆனா அந்த எல்லையில இன்பம் அனுபவிக்கலாம் என்று பெருமான் அவங்க அருளி செய்யறாங்க. எப்படி இன்பம் அனுபவிக்கலாம்? நாம பார்த்தோமே, முதல்ல இந்த யமனை சரணாகதி அடைய செய்யணும். இந்த கோரத்தை மாற்றி சாந்தமாக மாற்றணும். அதுக்கு உரிய ஒரு உபாயத்தை தான் நம்முடைய பெருமான் அவர்கள் நமக்கு அள்ளி செய்யறாங்க. கோரமுற்று வரும் யமனை சாந்தமுற்ற தர்மராஜாவாக அந்த எல்லையில் மாற்றி நாம் அந்த சாவு என்கிற எல்லையில் வெற்றி பெறலாம். அதுதான் பேரின்பம். அந்த எல்லையில், அந்த சாவு வர்ற எல்லையில அனுபவிக்கிற அந்த இன்பம் தான் பேரின்பம். அந்த எல்லை யமனை சரணாகதி அடைய செய்கிற எல்லையாக இருக்கிறது. அந்த எல்லையில தான் நாம அந்த பரமசிவன் கழுத்தில் இருந்த பாம்பாக அந்த யமனாகிய கருடன்ட்ட நாம கேட்கலாம், கருடா சௌக்கியமா, நான் எங்க இருக்கேன் தெரியுமா? பெருமான் அவர்கள் கழுத்துல இருக்கிற, பரமசிவன் கழுத்துல இருக்கிற பாம்பு மாதிரி பெருமான் அவர்களை பற்றி கொண்டிருக்கிறேன் அப்படின்னு நாம அந்த இடத்துல வெற்றியா அந்த யமனை பார்த்து நாம இப்படி எல்லாம் பேசலாம். பரமசிவன் கழுத்தின் பாம்பாக அவர்களை பற்றி கொண்டு அந்த யமனிடமிருந்து நாம தப்பிக்கலாம். அப்படி அந்த யமனை மிதித்து ஏறக்கூடிய அந்த வல்லபம் பெருமானவர்கள்ட்ட மட்டும்தான் இருக்கு. அந்த பெருமானவர்கள்ட்ட அந்த வல்லபம் எப்படி இருக்கு அப்படின்னா, உடலாதிய ரோமக்காலாதிய அணுக்கோடி ஒவ்வொரு அணுக்கள்லயும் அவங்ககிட்ட நிறைஞ்சிருக்கு.
உடலாதிய ரோமக்காலாதிய அணுக்கோடிகளாதிய அவ்வளவிலும் நிறைந்து வலிமை பெற்றிருக்கிறது. அப்போ அவர்களை பற்றி கொண்டா நாம அந்த யமனை பரமசிவன் கழுத்துல இருந்த பாம்பு மாதிரி, கருடா சௌக்கியமா, யமனே சௌக்கியமா இருக்கியா, நான் எங்க இருக்கேன் தெரியுமா, பாதுகாப்பு எல்லையில இருக்கேன், நீ என்னை தீண்ட முடியாது அப்படின்னு சொல்லி அந்த எல்லையில நாம வெற்றி காணலாம். இந்த வெற்றி தான் இன்பம். நாம் அந்த உலகத்துல இன்பம் நினைச்சுக்கிட்டு இருக்கோமே, அதெல்லாம் இன்பமே இல்லை. இந்த உலகத்துல பொருள் சம்பாதிக்கிறது அது இது அதுதான் இன்பம்னு நாம நினைச்சுக்கிட்டே இருக்கிறோம். ஆனா அதெல்லாம் இன்பம் இல்லை. அதெல்லாம் இந்த இங்குள்ள ஒன்றையும் பொருளென கொள்ளாதீர். வள்ளலார் பெருமான் அவங்க சொல்லுவாங்க, இங்குள்ள ஒன்றையும் பொருளென கொள்ளாதீர். ஒன்றையும்னா வீடு வாசல் மட்டும் இல்ல, மனைவி மக்கள் உற்றார் உறவினர் எதுவா இருந்தாலும் சரி, இங்குள்ள எல்லாமே மாயை, நிரந்தரம் இல்லை. இங்குள்ள ஒன்றையும் பொருளென கொள்ளாதீர். கருணையும் சிவமும் பொருளென காணும் காட்சியை பெறுக. சிவனும் அவருடைய கருணையை மட்டும்தான் பொருள். பெருமான் அவங்க சொல்ல மாதிரி அவங்களும் அந்த ஜீவ பண்டிதரும் அவர்களுடைய அன்பும் அது மட்டுமே பொருள் என கொள்க. அந்த அன்புதான் பெருமான் அவங்க இன்னைக்கு அருளி செஞ்சாங்களே, அந்த அன்புதான். அந்த அன்புங்கிற முதல கொண்டு ஏழையில இருந்து பணக்காரர்ல இருந்து இறந்து திங்கிறவன்ல இருந்து எல்லாரும் வாங்கலாம். அதத்தான் வள்ளலார் பெருமான் அவர்களும் அன்பும் சிவமும் இரண்டென்ப அருகிலார், அன்பே சிவமாவது ஆறும் அருகிலர். அந்த அன்புதான் நம்மளை சிவமாக்கும். அந்த அன்புங்கிற முதலை கொண்டு நம்ம பெருமான் அவர்களுடைய அந்த திருவாக்கியங்களை எல்லாம் அதை எவ்வளவு தூரம் பற்றி கொண்டு நம்முடைய அந்த மனமாகிய பாத்திரத்துல அதை எவ்வளவு தூரம் நம்ம நிரப்பி வச்சுக்கிறோமோ, இதுதான் யமனை அச்சுறுத்துகின்ற உருத்திராட்ச முத்திரையாக நமக்குள்ள சேர்ந்துகிட்டே இருக்கும். மற்ற இந்த உலக இன்பங்கள்லாம் என்ன செய்து அப்படின்னா, இந்த உயிருடைய சக்தியை அது குறைச்சிக்கிட்டே வருது. இந்த உயிர் ஆற்றலை அழிக்கக்கூடியதாக இருக்கு. அப்ப நான் அந்த உலகத்துல இன்பம் எல்லாம் அனுபவிக்கிறேனே, அதெல்லாம் இன்பம் இல்லையான்னு கேட்டா அதுதான் சாவுன்றாங்களே. சாவுன்னா என்ன, உயிர் சக்தியை கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிக்கிட்டே வர்றது. நீ இந்த உலகத்துல இன்பம்னு நினைச்சு என்னென்ன செய்யறியோ எல்லாமே உன்னுடைய உயிராற்றலை அழிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆனா ஒரு பெருமான் அவர்களுடைய அந்த திருச்சந்நிதிக்கு இலக்காக நிற்கும் போது நீ எவ்வளவு ஆற்றல் உயிராற்றலை இழந்தையோ அதெல்லாம் மீட்டு தருவதாக, போன நாட்களை எல்லாம் மீட்டு தரக்கூடியதாக இருக்கிறது. அந்த மீட்டு தரக்கூடிய பெருமான் அவர்களுடைய அந்த வல்லபத்துக்கு எதிராக அந்த வல்லபம் அவர்களிடத்துல எங்கெல்லாம் இருக்கு, உடலாதிய ரோமக்காலாதிய அணுக்கோடிகளாதிய அவ்வளவிலும் நிறைந்திருக்கு. அதை நாம பற்றி கொண்டா போதும். அந்த ஜீவ பண்டிதம் இந்த உலகத்துக்கு எப்பயோ ஒருக்கத்தான் வரும், எப்பவும் வராது. அது வந்த வசந்த காலத்துல நாம இருக்கிறோம். இன்னைக்கும் அந்த அந்த நாத ஒளிய நாம கேட்கிறோம். அதை எவ்வளவு தூரம் பற்றி கொண்டு நம்ம உள்ள வச்சுக்கிறோமோ அதை கொண்டுதான் அந்த இறுதி நேரத்துல யமன் வரும்போது நாம அந்த பரமசிவன் கழுத்து பாம்பு மாதிரி இந்த வாக்கியங்களை பற்றி கொண்டுதான் அந்த யமனை மிரட்ட முடியும், அந்த யமனை சரணாகதி அடைய செய்ய முடியும். அது அன்னைக்குதான் அது இன்பம். அதுதான் ஜீவப்பிரயாணமானவங்க முகத்துல ஒரு மலர்ச்சி இருக்குன்னு பெருமானவங்க நம்மளுக்கு 10 அடையாளம் கொடுத்துருக்காங்க. அந்த மலர்ச்சி எதனால வருது, அந்த யமனை வெற்றி கொண்டு எவ்வளவு பெரிய கோரத்துக்கு போக இருந்தோம், இப்ப எவ்வளவு பெரிய இன்ப பரமபத எல்லைக்கு நம்ம போறோம் அப்படிங்கிற அந்த மகிழ்ச்சி, அந்த யமனை வெற்றி கொண்ட மகிழ்ச்சி அவங்களுடைய தூலத்துல தங்கி தரித்து விடுகிறது. அதே போல அந்த நரகத்துக்கு போறவன்ட்டு அந்த கோரமானது அந்த பயங்கரமானது அவன் முகத்திலையும் தங்கி தரித்து விடுகிறது. அப்போ இதுதான் இன்பம், இதுதான் 6வது இன்பம். அந்த 6வது இன்பம் தான் நமக்கு வேணும். அந்த இன்பத்தை நம்ம பெறணும்னா பெருமான் அவர்களுடைய அந்த திருப்பாதத்தை நாம பற்றி கொள்ளணும். அவர்களுடைய அந்த தரிசனை ஊற்றத்துக்கு இலக்காக நின்று கொண்டு அதை எவ்வளவுக்கு எவ்வளவு சேர்த்து வைக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு அந்த உருத்திராட்ச முத்திரைகள், அந்த உருத்திராட்சம் அந்த ஒவ்வொன்றும் ஒவ்வொரு உருத்திராட்ச கொட்டைய மாலையாக கோர்த்து 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 நம்ம ஜீவன்ல அந்த மாலையாக எவ்வளவு போடுறோமோ அவ்வளவு நம்ம யமன் கூட விளையாடலாம். சாவு வரும்போது கோரமுற்று வரும் யமனை சாந்தமுற்ற தர்மராஜாவாக செய்யலாம். அந்த திருச்செயலைத்தான் பிரம்ம வித்தை செயலைத்தான் பெருமான் அவர்கள் நமக்கு தினமும் அருள் செய்யறாங்க. இது இந்த காலத்தில் எங்கேயுமே இல்லை, இதுக்கு முன்னியும் இல்லை, இனியும் வரப்போவதில்லை. இந்த ஜீவ பண்டிதம் நமக்கு கிடைச்சிருக்கு.
இது மெய்வழிச்சாலையில மட்டும்தான் இன்னைக்கு கிடைக்குது. அதனால அதை பற்றி கொள்வோம். இல்லை இல்லை அகிலத்தில்லாதது வல்ல வல்லபம் மீறியதாத்தமுன். இல்லை இல்லை, இது அகிலத்திலே இல்லாதது. வல்லபம் மீறிய யதார்த்தம். வல்லபம் என்பது யமனுடையது. யமனை மிகைக்கிற வல்லபம் இந்த உலகத்துல இல்லவே இல்லை. சர்வமும் யமன் கை அடக்கம். அந்த யமன் எம் கை அடக்கம் என்று எங்கிருந்து ஒரு குரல் வருதோ அதுக்கு பேர் யதார்த்தம். வல்லபம் மீறியது யதார்த்தம். அந்த யதார்த்தம் எங்க இருக்கு? வல்லபம் மீறியதார்த்தம் ஒன்று. அது ஒன்றுதான், சர்வ உலகத்துக்கும் ஒன்றுதான். அது பல எல்லாம் இருக்காது. ஒன்றுள்ளதுள்ளது யாருக்கும் கிட்டாதது, உள்ளதுள்ளதொன்றார்க்கும் கிட்டாதது. அது யாருக்கும் கிடைக்காத ஒரு அரிய பொருள், அது நமக்கு கிடைச்சிருக்கு. எல்லை மெய் வழி சாலை செய்வதே. இந்த பிரம்ம வித்தை செயலை மெய்வழிச்சாலை என்கின்ற எல்லையிலிருந்து பெருமானவர்கள் இன்றும் அந்த திருச்செயலை, அந்த பிரம்ம வித்த செயலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதற்குள்ளாக ஆகி கொண்ட மக்கள், அந்த தரிசனை ஊற்றத்துக்கு இலக்காக நின்று கொண்ட மக்கள் தான் அதிர்ஷ்ட தலைகள். அதுக்கு இலக்காக நிற்காதவங்க எல்லாம் தோஷி தலைகள். அதனால நம்மளெல்லாம் பெருமானவர்கள் அந்த இலக்குக்கு நேராக நிற்க வைத்து அதிர்ஷ்ட தலைகளாக மாற்றி வச்சிருக்கிறாங்க. எவ்வளவு தூரம் அந்த இறை திருச்சக்கரம், பிரம்ம முடிவித்தாகிய அந்த இறை திருச்சக்கரம், உருத்ராட்சம் என்னும் அந்த பிரம்ம முடிவித்தாகிய இறை திருச்சக்கரத்தை எவ்வளவு நம்ம ஜீவன்ல கோர்த்து எவ்வளவு நம்ம ஜீவனுக்கு மாலையாக போட்டு அந்த ஜீவ குழந்தையை அழகுபடுத்துவோமோ அழகுபடுத்தி கொண்டே வந்து அந்த சாவு என்ற எல்லையில் இன்பம் காண்போம். யமனை வெற்றி கொண்டு மிதித்தேறி அந்த பரமபதத்தை அடைவோம் என்று கூறி அந்த உருத்ராட்சி முத்திரையை நாளும் வழங்கி கொண்டிருக்கும் பெருமானவர்களது பொற்பாதம் போற்றி பணிந்து நமஸ்கரித்து என் முத்தி பேரரை மேலும் மேலும் முழங்கும் என்று கூறி உங்கள் அனைவரிடமிருந்து விடைபெறுகிறேன். அனைவருக்கும் நமஸ்காரம். ஜீவ சகோதரி சாலை குமாரி அம்மா அவர்கள் பேசும்போது தெய்வம் அந்த ஆறாவது இன்பம் என்ன அப்படிங்கிறது, அது தேவகுரு சந்திக்கிறது தான் அப்படிங்கிறது. அப்ப யமனைய மிருகத்துக்கு ஒரு ஜீவ பண்டிதர் நமக்கு வேண்டும் அப்படிங்கிறதுக்கு அந்த நம்ம எல்லாமே தெய்வ மொழி நடந்து நம்ம எல்லாம் அதிர்ஷ்டசாலிகள், அதிர்ஷ்ட தலைகள் அப்படிங்கிறது நமக்கு அன்பு வைக்கணும். அப்ப யார் மேல அன்பு வைக்கணும்? தெய்வத்து மேல அன்பு வைக்கணும், மாறாத அன்பு வைக்கணும். அது எது இன்பம்? அப்ப நம்ம இன்பம் அனுபவித்துதான் சாவாக இருக்கிறது அப்படிங்கிற தெய்வ 201 வாக்கியத்துல நமக்கு எடுத்து காமிச்சாங்க. அந்த ரோமத்தளவு கூட அது இல்லை, இணையாகாது அந்த அனுபவிக்கிற இன்பம். அப்படி அவங்களுடைய கருணையினாலும் அவங்களுடைய இறக்கத்தினால்தான் நம்ம இதை பெற முடியும் அப்படிங்கிறதையும், அந்த ருத்ராட்சை என்ற ருத்ரன் யமனை விரட்டுகின்ற அந்த மந்திர வாழ் யார்கிட்ட இருக்கு? என் கையில இருக்கு தெய்வம், யமன் என் கையடக்கம் அப்படின்றத அந்த யமன் எல்லையில கருடா சௌக்கியமான்ற ஒரு சிவபெருமான் கழுத்துல பாம்பு அணிந்துகள் இன்னைக்கு எடுத்து சபையின் மூலமாக நமக்கு எடுத்து அந்த பாம்பு சிவபெருமான் கழுத்துல இருக்கும்போதான் சௌக்கியம் கேட்குது அப்படிங்கிறதையும் கதையை எடுத்து நமக்கு சொல்லி இன்னைக்கு எல்லாமே அந்த மெய்வழிச்சாலையில் எப்படி இசையணும், அப்போ வல்லமை யார்கிட்ட இருக்கு? நம்மளுடைய பிராணம் அவர்கிட்ட தான் இருக்கு. அந்த வல்லவத்தை நாம் பெற்று தினமும் அந்த யமனை மிதித்து எறிகின்ற அந்த மந்திர பண்ணிருக்கோம். அப்போ நமக்கு அவர்கள் அன்பு எப்படி வைக்கணும் அப்படிங்கிறது நமக்கு வாக்கியத்துல இருக்கு. வெளியன்பு உள்ளன்பு என்று இருக்கிறதுன்றதை காமிச்சிருக்காங்க. அப்ப தெய்வம் திருவாக்கியத்திலையும் யமப்படரடி படுகோடா இதை போல 227 பேச்சு வருவாங்க. சிவமதத்தில் ஒரே ஒரு வார்த்தையில் முளை அடித்தாற் போல அன்பே சிவம் என்று கூறியிருக்கிறது. வேறு வார்த்தை இல்லை. ஆனால் இவன் அன்பை எதில் வைத்திருக்கிறான்? தன்னுடையது என்று இருக்குமே, அழிந்து போகக்கூடிய தூசி தும்பு, அதில் தான் இவனுக்கு அன்பு.
அதை விட்டு அந்த ஊழிக்கான சிரஞ்சீவி வாழ்க்கையாகிய நித்தியத்தை அழகுகின்ற சிறுத்தன்மலாகிய சர்க்குரு பிராணத்தில் அல்லவா அன்பு வைக்க வேண்டும். அதல்லவா இவனை சிவமாக்கும். அப்போ நம்ம அன்பு தெய்வத்து மேல் வைக்கிறதுக்கு அந்த சர்க்குரான் பரத்துதான் நம்ம அன்பு வைக்கணும். நம்ம அன்பு எதில் இருக்குன்னா தோசி தும்பு மனைவி மக்கள் ஆடு மாடு தேசாதிபத்தியம் முதலிய சகல சம்பத்தோடு எப்பவும் வாழணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற எண்ணத்தை தெய்வத்தினுடைய அவங்களுடைய யமனையும் மிதிக்கக்கூடிய வல்லவம் அப்படின்னு நம்ம சிரிச்சுக்கிட்டோம். யமனே பயப்படுற அளவுக்கு நமக்கு தெய்வம் அவர்கள் ஒரு சொத்தை கையில கொடுத்து நம்ம தினமும் பங்கி பரிமாறி கொண்டு வருகிறோம். அப்போ அது போல வான்மதி குரல் வாக்கியம் எண் 175ல பூரண கால பூரண வல்லப பூரண எழிலுடைய நித்திய வாழ்வை குறிவைத்தல்லவா. இப்ப நமக்கு பூரண கால பூரண வல்லப பூரண எழிலுடைய ஒரு நித்திய வாழ்வை குறிவைத்தல்லவா இந்த மனிதனுக்கென்று இவ்வளவு ரகரகமான உணவுகளையும் சவர்ஷைகளையும் இறைவன் படைத்தான். இந்த அழிவுலக வாழ்வில் வைத்து இவன் எல்லோருக்கும் மேலானவனாக இருந்தால்தான் என்ன, அல்லது கீழானவனாக இருந்தால்தான் என்ன? அற்பகால வாழ்வுதானே இது. ஆகவே அந்த கவலையை உதறி தள்ளிவிட்டு இப்பவே இவன் தன் தலைக்குரிய பூரண வாழ்வை கை போட வேண்டும். அப்படி கை போடாவிட்டால் எதிரி யாருன்னா யமன். அப்படி கை போடாவிட்டால் எதிரியாகி யமன் சார்பிலே காலமெல்லாம் இருந்து தன் வயதாகிய 100 ஆண்டையும் பாழ்படுத்தியவனே ஆகிவிடுவான். இந்த முறையில் நினைத்து பார்க்காவிட்டால் இவனுக்கு தந்தது அழிவல்ல, அழிவு என்றுதான் சொல்ல வேண்டி வரும். இவன் நம்மை போல உடல் எடுத்திருக்கிறானே, இவனுக்கென்று சொந்த சொத்தாக நமக்கு தெய்வம் ஒரு சொந்த சொத்தை கையில கொடுத்துட்டான். இறைவன் படைத்துள்ள பொற்புகு கற்பக எழிலத்தை விட்டு விட்டு அலைகிறானே, ஐயோ கடைசியில் போய் அவன் கையில் மாட்டப் போகிறானே என்று மனித தூலம் எடுத்துள்ள ஒவ்வொருவரையும் பார்க்கும் போது எமக்கு பெருந்துக்கமாக இருக்கிறது. ஓ தெய்வம் எவ்வளவு கவலைப்படுறாங்க பாருங்க. யமன் கிட்ட போய் நீ மாட்ட போறீரப்பா, நான் சொந்த சொத்தை உன் கையில கொடுத்திருக்கேனே, நீ என்ன போலே பிறந்து வந்துட்டியே. அந்த தூளம் ஒவ்வொருவரையும் பார்க்கும் போது நமக்கு பெரும் தூக்கமா இருக்கிறது. ஆனால் அவர்களுக்கு அந்த கவலை சிவலை கூட இல்லை. நம்ம எதாவது கவலைப்படுறோம், எதை பிறந்தோம் வளர்ந்தோம் வாழ்ந்தோம் அப்படின்னு இருந்த நம்மள தெய்வம் அந்த சொந்த சொத்தை கையில கொடுத்து அந்த பொற்புகு கற்பக எழிலத்தை வெற்றி வைத்து அலைகிறாயே, ஐயோ கடைசியில் போய் யமன் கையில் மாற்றப் போகிறாயே என்று மனித தூளம் எடுத்துள்ள ஒவ்வொருவரையும் பார்க்கும் போது எமக்கு பெரும் துக்கமா இருக்கிறது. ஆனால் அவர்களுக்கு அந்த கவலை திவலை கூட இல்லை. இந்த வான நாட்டு மெய்யை பெறாதவர்களை அப்போ நமக்கு ஒரு மெய்யை கொடுத்துட்டாங்க. அது எப்பேற்பட்ட மெய்? வான நாட்டு மெய்யை நம்ம பெற்றிருக்கோம். பெறாதவர்களை பற்றி சென்றால் இந்த வான நாட்டு மெய்யை பெறாதவர்களை தங்கள் தேகமாகி அவத்தை சுமந்து கொண்டு அலைகின்றவர்கள், கடல்பட்ட பிணத்தை சுமந்து கொண்டு அலைகிறவர்கள், உலகத்தில் உள்ள துக்கம் துயரம் அனைத்தையும் தலையில் தாவி பிடித்து தலையில் ஏற்றி கொண்டு அலைகிறவர்கள், இப்பவே யமன் பக்கம் விரும்பி சாய்ந்து கொண்டு அலைகிறவர்கள் என்று வேதம் கூறுகிறது. ஆனால் அந்த வேதத்திற்கு வாயிலே என்று நாம் எடுத்து கூறி எச்சரிக்கின்றோம். அப்போ வேதம் இருக்கிறது. அக்கா கூட சொன்னாங்க, 6வது அடி எங்க இருக்கு? வேதம் இருக்கிறது, 6வது அடி இருக்கிறது, சூக்கும தேகம் இருக்கிறது. ஆனா விளக்கை தர பாரவான்கள் வருவார்கள் என்பது நிச்சயமாக தெய்வம் அவர்கள் அந்த தூரத்தில் வந்த பாரவான்களுக்கு எல்லாம் இன்னைக்கு அவங்க எடுத்து வேதத்தை இறக்கி நம்மள அந்த வேத வாய் நாவுக்கு பெரியதாக உலகமில்லை கலைவாணி குடியிருப்பு நாவல் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் அந்த கலைவாணி உன் நாவல் இருக்கும்படி உன் நாவை நீட்டி அகற்றி வேத நாவாக வளர்க்க வேண்டும் என்பது இறைவனுடைய எண்ணம். அந்த வாய் இல்லையே என்று தெய்வம் அவர்கள் எடுத்து கூறி எச்சரிக்கின்றோம். அப்போ அவங்க கூறி எச்சரிப்பு திருவசனமாக இருக்கிறது. அதுக்குதான் நீ பேசு, உன் நாவு பேசும், நாம் உன் நாவல் என்று பேசுவோம் அப்படின்றது
அவங்க ஒரு உத்தரவு போட்டு நமக்கு எடுத்து ஒரு பேசுறதுக்கு ஒரு வல்லவத்தை கொடுத்து அந்த உலகத்தில் யாருக்குமே கிடைக்காத நமக்கு தெய்வம் அவர்கள் வந்து தினமும் நாம் சபையில் கூடி அந்த மகிழ்ச்சியை பெற்றுக் கொண்டு இருக்கிறோம் என்று அக்கா அவர்கள் அந்த தெய்வ திருவாக்கியத்தின் மூலமாக யமன்னா யாரு, சாவுன்னா என்ன, நம்ம ருத்ராட்சம்னா என்ன அப்படிங்கிற எடுத்து விளக்கி காட்டி நமக்கு அந்த சிவனை கெட்டியாக பிடிக்க வேண்டும், அவர்கள் மேல் அன்பு வைக்க வேண்டும் என்று இந்த சபையின் மூலமாக நான் தெரிந்து கொண்டேனக்கா. நமஸ்காரம்க்கா. நமஸ்காரம். ஜீவ சகோதரர் சாலை கதிரவன் அண்ணா அவர்கள். மெய்யாகவே சதுரங்குடி கால மக்களுக்கு உள்ள சர்வம் மூலம் வந்து திருவிக மகான் நீராகி பகவான் தலை ஆண்டவர்களே முக்தி பாடி மாய கூட்டின் வகையறியாமல் காயப்பட்டு கலை வந்த நாளில் தூய ஞான சுடர் விளக்கின் தூய ஞான சுடர் விளக்கின் பாய வைத்த படத்தை மறப்பனோ வந்து தெய்வம் வந்து இந்த அண்ட சராசரத்தையும் பேரண்டம் பஞ்சபூதங்கள் எல்லாத்தையும் படிச்சாங்க. எல்லா ஜீவராசி 64 லட்சம் வகையான ஜீவராசி எல்லாத்தையும் படிச்சாங்க. அப்ப நான் யோசிப்பது உண்டு, இது ஏன் படிச்சாங்க, இது எதுக்காக? படைப்பெல்லாம் மனுவிற்காக. அப்புறம் வந்து இந்த மாயை மனம் இது ஏன் படிச்சாங்க? இது இல்லைன்னா நம்ம சொல்லலாமே இருக்கலாமே. அந்த மாயை மனம் இது ரெண்டுத்தையும் படிச்சதுனாலதான் அதுல இருந்து எப்படி மீட்டு தெய்வத்தை சேர்ப்பது, அந்த தேடல் வந்து அப்பதான் வரும். இந்த மனம் மாயை இல்லைன்னா தேடலே வராது. இந்த பிரச்சனை கவலை துயரத்துல இருந்து எப்படி நம்ம தாண்டி வரணும், தாண்டி வந்தா எப்படி தெய்வத்தை பிடிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த மாயை மனம் அப்படின்னு ஒண்ணு தெய்வம் படைச்சிருப்பாங்க அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த எல்லா ஜீவராசியும் படைச்சிருக்காங்க. அது எதுக்காக அப்படின்னா இந்த எல்லா ஜீவராசியும் நம்மளுக்கு உதாரணம் காமிக்கிறதுக்காகவும் இதை வச்சு நல்லபடியா இது மாதிரி எல்லாம் வாழணும், இது மாதிரி எல்லாம் வாழக்கூடாது அப்படின்றத சொல்றதுக்காக தெய்வம் வந்து எல்லாத்தையுமே முதல்ல படைச்சிட்டு கடைசியா அவங்க சாயல்ல நம்மள படிக்கிறாங்க. இப்ப வந்து ஒவ்வொரு விலங்கு பறவை ஜீவராசி இதெல்லாம் எப்படி எப்படி நம்மளுக்கு உதாரணம் காமிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா செம்மப்படி கோடாயுத துருவாக்கியன் 50ல சாதாரண குரங்கு உருவமுடைய ஒரு மரத்தில் தாவும், ஆனால் மனக்குரங்கு தூளம் இல்லாத பிசாசாகியால் உருவம் இல்லாத எல்லைகளும் அது பாய்ந்து விடும். அப்படி பாய்ந்து விட்டால் அங்கு உதவி ஒத்தாசை தடுப்பு கிடையாது. ஆகவே அந்த மனக்குரங்கை நடத்துவதில் மிகுந்த ஜாக்கிரதை வேண்டும். இந்த முயற்சியைத்தான் முயற்சி திருவினையாக்கும் என்று சொல்லப்படுகிறது அப்படின்னு சொல்லுதையும் பின்னி காமியிருக்காங்க. ஆனா நம்ம முயற்சி திருவினையாக்கும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறதுல என்னன்னா பயிற்சி பண்ணா அந்த வேலை முடிஞ்சிடும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா முயற்சி திருவினையாக்குன்னு தெய்வம் இங்க என்ன சொல்றாங்க, அதாவது குரங்கு இருக்கு, இந்த குரங்கு வந்து ஒரு கிளையில இருந்து ஒரு கிளையில தாவும், அதுக்கு உருவம் இருக்கு, அந்த கிளைக்கும் உருவம் இருக்கு, குரங்குக்கும் உருவம் இருக்கு, அது தெரிஞ்சிடணும். ஆனா இந்த மனம் வந்து அதுக்கு உருவம் கிடையாது, ஒன்னுத்துல இருந்து இன்னொருத்தர் தாவுது. அதுக்கு வந்து ஒரு உதவி ஒத்தாசை தடுப்பு எதுவுமே கிடையாது. நிமிஷ நேரத்துல நொடி நேரத்துல இங்க இருந்து விண்வெளிக்கு போவோம், அமெரிக்காவுக்கு போவோம், நம்ம கண்ணு ஒன்னத்தை பார்ப்போம், காது ஒன்னத்தை கேட்கும், மனம் பாத்தீங்கன்னா எங்கேயோ ஓடிட்டு இருக்கு. அப்போ அந்த மனசை கட்டுப்படுத்தணும், அதுக்கு ஒரு ஜாக்கிரதை வேணும். இந்த முயற்சியெல்லாம் முயற்சி திருவனையாக்கும். திருனா இறைவன், அவங்க வந்து அவங்க முயற்சியாலதான் நம்மள அதை பண்ண முடியும். அவங்க நினைச்சாதான் அந்த மனசுக்கிட்ட இருந்து நம்ம காப்பாற்ற முடியும். அறிவுக்கு இருக்கு. இப்ப மனம் அப்படின்னாலே எல்லாருக்குமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அந்த மனசை பத்தி பேசணும், மனசை பத்தி தெரிஞ்சுக்கணும், அது என்னதான் பண்ணுது அப்படின்றது. எனக்கு சின்ன வயசுல ஆசை, கிட்டத்தட்ட தியானம் யோகா இதெல்லாம் பண்ணதே அந்த மனசு கட்டுப்படுத்தணும், அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா. 10,000 புக்கும் படிச்சேன் மனசை பத்தி, ஒரு புக்குலையும் விளங்கல. நம்ம இங்க இந்த தமிழ் எழுதின புத்தகமும் சரி, வெளிநாட்டு புத்தகங்களை வாங்கி படிச்சேன், அதுவும் எனக்கு புரியவே இல்லை. ஆனா மெய்வழிக்கு வந்தவங்க மனம்னா என்ன அப்படின்னு தெளிவா நம்ம உள்ள சம்மதிக்கிற மாதிரி சொல்றாங்க. மனம் ஒரு மாயபுதி, மனம் வந்து மனம் ஒரு குரங்கு, அதுலயே வந்து குரங்கு குதிரை, இது ஒரு மாயாவி, இது ஒரு பேய், இது பிசாசு,
எல்லாமே வந்து மனசு வந்து இது வந்து நம்ம சாக்கடையில பாதாளத்தை எத்தனை விட்டுரும். இது ஜீவன் அவாவுடன் தாவும் போது மனம் என்று பேர் வருகிறது அப்படின்னு. அப்போ அவா இச்சை இது எல்லாம் தான் மனம். எல்லாம் நம்ம செய்யறோம் தவறுகள், மூச்சு துண்டாடப்படுறது எல்லாமே மனம். மூச்சு துண்டாடா இருக்கிறது அறிவு, அது ஆசனம், அது தெய்வம். இப்போ குரங்கு இந்த ஒரு அனிமல்ஸையும் எப்படி உதாரணமா வச்சு காமிக்கிறாங்க. இது மனம் ஒரு குரங்குன்னு சொல்லிடுறாங்களா. அப்புறம் ஒரு குரங்கு வந்து ஒரு கதையில வந்து ஒரு ராஜா வந்து அந்த குரங்கு குச்சியை தச்சுட்டே இருப்பாரு. இன்னொருத்தர் வந்து கேட்பாரு அவங்க குரங்கு, எதுக்கு அது சும்மா தானே அடிக்கிறது, அதே அங்க அடிக்கிறதுன்னு கேட்பாங்க. இல்லைங்க, அது வந்து நம்ம கண்ட்ரோல் வச்சுக்கினாதான் இருக்கும். சரி நான் பாக்குறேன், குச்சி வச்சு அடிக்கல, அது என்ன பண்ணுறது பாருங்க அப்படின்னு. அது குரங்கு என்ன பண்ண எடுத்துட்டு போயிட்டு வச்சுக்கிற அந்த சைடிஷ் அந்த இதுவெல்லாம் எடுத்து அவர் தலைமையிலேயே ஊட்டும். பசியார வச்சிருக்கேன் எல்லா வச்சும் எடுத்து தலைமையில ஊட்டும் அப்படியே அவங்க ஃப்ரெண்டு மேல. அப்பதான் தெரியும், ஆஹா இந்த குரங்கு என்ன சேட்டெல்லாம் பண்ணுது. அப்போ குச்சி எடுத்தாதான் குரங்கு ஆடும். அப்போ அதே மாதிரி இன்னொரு இதுல வந்து குரங்கு பத்தி மாச்சல நாயம் சொல்லுவாங்க. அந்த குரங்கு குட்டி ஒரு பூனைக்குட்டி நியாயம், அதுலயே வந்து குரங்கு ஓமையா வச்சு காமிக்கிறாங்க. குரங்கு வந்து குட்டியை தூக்கி போவோம், குட்டி விழுந்தா குட்டியோட பொறுப்பு, தாயோட பொறுப்பு. ஆனா பூனை குட்டியை வந்து கப்பி அழகா எந்த பாதுகாப்போட. அப்படிதான் மனுஷனும் தெய்வம் வந்து என்ன பண்றாங்க, நம்மள குரங்கு குட்டியா இல்லாம பூனை குட்டியா இச்சு வீட்டுல தெய்வம் வந்து கப்பி பிரிச்சிருக்காங்க. நம்மள பிரிச்சு போயிடக்கூடாது, அந்த மாயில சிக்கக்கூடாது, மனசுல சிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்மள எவ்வளவு இரக்கம் கொண்டு அவங்க பாக்குறாங்க. அதே மாதிரி இந்த நாயை பத்தி சொல்றாங்க. நாய் மறந்தா போல அப்படின்னு ஒரு சொல் வழக்கு இருக்குது. நாயின் குளிப்பாட்டி நடுவோட்டுல வச்சாலும் அது புதிய காமிக்கும், நாய்வால நிறுத்த முடியாது அப்படின்னு. அதான் ஒரு ராஜா என்ன பண்ணா, ஒரு நாய் வந்து ரொம்ப வீரமா இருந்தது, தெரிஞ்சு போய் அதை பார்த்து பாவமா இருந்தா அது அரண்மனை கூட்டு போய் அதுக்கு நல்ல உணவு கொடுத்து நல்ல போஷாக்கா கொழுன்னு மாறிச்சான். மாறி அதை நல்லா பராமரிச்சு இருந்தாங்க. அது வந்து என்ன படிச்சா, ஒரு நாள் எச்சரிக்கை போட்ட உடனே ஓடி போச்சு. அந்த எச்சரிக்கையை பார்த்து அவ்வளோ நல்ல விருந்து வச்சு நல்லா வச்சிருந்தா கூட அந்த எச்சரிக்கையை பார்த்தவன ஓடிச்சான். ஆனா நாய் நினைக்குமா, நம்ம இனிமேல் வந்து ஒழுங்கா இருக்கணும், எச்சல் எல்லாம் பார்த்தா ஓடக்கூடாது அப்படின்னு நினைச்சுட்டே இருக்குமா. ஆனா எச்சலை போட்டவனையும் எகிரி பிடிச்சு ஓடுமா. அதே மாதிரி நாயை வந்து அழகா வச்சு அலங்காரம் பண்ணி ஒரு இதுல தூக்கிட்டு போறாங்களாம். ஆட்கள் வந்து தூக்கிட்டு போறாங்க, மேல இருந்துச்சு. தூக்கிட்டு போறப்போ ஒரு குப்பையை பார்த்தவனையும் அங்கிருந்து எகிரி பிடிச்சி ஓடி போச்சு அந்த குப்பையை கலந்து. அதான் நாய், அது நாயோட குணம். அதுக்கப்புறம் இந்த மனம் பேய் மனம் அப்படின்றாங்க தெய்வம். எதுக்கு இது பேய் மனம்? இப்போ தெய்வம் வந்து ஞான முறையில வந்து இந்த பாடல சொல்லியிருப்பாங்க. பாய் மன வீட்டில் பேய் கொடியிருக்கும், பேரறிவடிவ மயங்காகும், பாயில் நாசில் வந்தும் அது செவிதனில் விஷ பாம்பும், அணிந்திடும் கண்ணி பொடி சங்கீதா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடல்ல சொல்றாங்க. இப்படி எல்லாம் வந்து இது பேயா நாயா, ராசியில வண்டா, செவியில விஷம் பாம்பா, எப்படியெல்லாம் இது வந்து நம்மள ஆட்சி படைக்குது. மனம் வந்து அதோட இயல்பு என்னன்னா பத்தல இன்னும் வேணும் ஆசைப்பட்டுட்டே இருக்கும். ஒரு ஸ்கூட்டர் வாங்கினோடனே ஒரு புல்லட் வாங்கினோடனே ஒரு கார் வாங்கணும்னு நினைக்கும். கார் வாங்கினோடனே சரி ஒரு வீடு வாங்கணும் நல்லா இருக்கும் நினைக்கும். ஒரு வீடு வாங்கணும், அதை விட ஒரு அதுக்கப்புறம் மேல வண்டி பெரிய வண்டி வாங்கணும், ஹெலிகாப்டர் வாங்கணும், பிளைட் வாங்கணும். ஆனா மனசுக்கு வந்து அந்த பத்தல போதுன்ற மனமே இருக்காது. போதும் இந்த கொஞ்சம் மனம் சொல்லுவாங்க. ஆனா இந்த மனசுக்கு வந்து போதும் அந்த எண்ணமே வராது. எல்லாத்தையும் வேணும்னு கேட்கணும். எப்பயுமே மகிழ்ச்சியா இருக்கணும்னு நினைக்கும், இன்பமா இருக்கணும்னு நினைக்கும். அப்புறம் வந்து நம்ம என்ன செஞ்சாலும் நம்மள வந்து நீ நல்லவன், நீ செய்யறதெல்லாம் நல்லது, எல்லாமே நல்லது, நீ நல்லா செய்ய மனம் தோண்டிட்டே இருக்கும். மனதோட ஃப்ரெண்டு எமனோட ஃப்ரெண்டு மனதோட ஃப்ரெண்டு பாத்தீங்கன்னா கண்ணு மூக்கு வாய் காது இந்த ஐம்பொறியும் வந்து எமனுக்கு ஹெல்ப் பண்ணிட்டே இருக்கும். நம்மள எப்படி சாவடிக்கலாம், பிறந்ததுல இருந்து சாகுற வரையும் நம்ம எப்படியாச்சும் சாவடிச்சிடணும், சாவல தூக்கி போகணும். இப்ப அக்கா இன்பத்தை பத்தி சொன்னாங்க 201வது வாக்கியத்துல, எப்படி எல்லாம் இன்பம் தெய்வம் எதை இன்பமா எடுத்து வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி.
அப்போ வந்து துன்ப சங்காரமே இன்பம். இப்போ யமன்கிட்ட இருந்து காப்பாத்தி நம்மள காப்பாத்துறதுதான், அந்த துன்பத்துல இருந்து காப்பாத்துறதுதான் இன்பம். உண்மையான இன்பம்னா அதுதான், துன்ப சங்காரத்துல இருந்து காப்பாத்துறதுதான் இன்பம். வேற எதுவுமே வந்து இன்பம் கிடையாது. நம்ம எப்பவுமே இன்பமா மகிழ்ச்சியா இருக்கணும் தான் நினைக்கிறோம், ஆனா அது இருக்க முடியறது இல்லை. ஒரு நேரம் ஒரு மாதிரி மனம் மாறிட்டே இருக்குது, ஓயா மாதிரியா ஓடிட்டே இருக்காது. நம்ம நினைவை வந்து எப்ப திருப்பி ஒரு அவங்களோட ஒட்டுதலோட, அவங்க மன ஒட்டுதல் அவங்களுக்கு இறங்கி நடக்கிறப்பதான் வந்து நம்ம இன்பமா இருக்க முடியும். இல்லை அப்படின்னா இந்த மனம் வந்து நம்ம சாய்க்கிறதுக்கு தான் பார்க்கும். ஒவ்வொரு விலங்கை வச்சுதையும் சொல்லியிருக்காங்க, இந்த மனுஷனோட ஓவியம் உயிருக்கும் இந்த மனசுக்கும். இப்போ ஒரு மாடு இருக்கு, இன்னொரு மாடு செத்து போயிருக்கும், பக்கத்துல புல்லு மேய்ஞ்சிட்டு இருக்கும், அதை வச்சு அது கேரே பண்ணாது. அந்த மாடு என்னோட செத்து போய்க்கிறேன், அது பாடு அது புல்ல தின்னுட்டு இருக்கும். அதுக்கு வந்து ஐயரி அவ்வளவுதான், அது வேற எதையும் யோசிக்காது. அது எதுக்கும் மனசு இருக்கு, ஆனா வந்து அது அளவுக்கு தான் இருக்கும். கொசு, பேய், நாய், இந்த வண்டு, பூச்சி, மாடு, ஆடு, எல்லா விலங்கும். அதே மாதிரி இப்போ கஸ்தூரி மான் இருக்கு. கஸ்தூரி மான் என்ன பண்ணும், ரொம்ப அந்த மனம் வீசும். அந்த மனசை வந்து தனக்குள்ள இருக்கிற மனத்தை அறியாம எங்கேயோ தேடிட்டு இருக்கும். அப்படிதான் நம்ம வந்து எங்கெங்கயோ தேடிட்டு இருக்கோம். நமக்குள்ள இருக்கிற உயிர் ஜீவ மாணிக்கத்தை கொடுத்துருக்காங்க, அறிவு மாணிக்கத்தை கொடுத்துருக்காங்க, ஒரு அறிவு பெட்டகத்தை கொடுத்துருக்காங்க, ஒரு வைரத்தை கொடுத்துருக்காங்க. அழகான அந்த ஜீவனை நம்ம திரும்பி பார்க்காம ஓடிட்டே இருக்கும். அதனாலதான் ஒரு தலைமுறை காலம் பார்த்தேன், திரும்பி பார்க்கல, அதனாலதான் இந்த தண்டனை அவ்வளவு நிறைய தரேன்னு சொல்றாங்க. அப்போ வந்து தெய்வம் வந்து அழகா அந்த மனசுக்கான இதை வந்து ஒரு வாக்கியத்திலையும் ஒரு டிஃபைன் பண்றாங்க, அழகா எக்ஸ்பிளைன் பண்றாங்க. மனம் வந்து நம்ம எவ்வளவு மாற்றத்துல படிச்சிருப்போம், எவ்வளவு இதுல படிச்சிருப்போம், ஆனா அதுக்கான ஒரு சரியான ஒரு கிளாரிட்டி இருக்காது. ஆனா இங்க தெய்வம் வந்து மனசை வந்து பிரிச்சு காமிக்கிறாங்க. மனசுல வந்து எப்படி உள்ளம் பெய்யுது, எப்படி உயிர் பெய்யுது, எப்படி அறிவு பெய்யுது. இப்போ மெய்வெளினா மனம் வந்து மெய்வெளி வர்றதுக்கு முன்னாடி மனம் முன்ன இருக்கும், அறிவு பின்னாடி இருக்கும். ஆனா இங்க மெய்வெளிக்குள்ள வந்த உடனே அறிவை முன்னாடி கொண்டு வராங்க தெய்வம். அறிவை முன்னாடி கொண்டு வந்து மனசை வந்து பின்னாடி தளராங்க. இப்போ ஒரு ஈ இருக்கு, ஒரு தேனி இருக்கு. ஈ என்ன பண்ணும், நல்ல பொருளையும் தின்னும், அதே மலத்தையும் போய் உட்காரும். தேனி இருக்கு, தேனி என்ன பண்ணும், அது தேனை மட்டும்தான் குடிக்கும், தேனில போய் தான் உட்காரும். அப்போ ஈன்றது நம்ம, தேனின்றது தெய்வம். தெய்வம் வந்து எப்பவுமே நல்ல எண்ணத்தோடவும், எப்பவுமே பிரம்ம நிலையிலையும், அவங்க எப்பவுமே அந்த இதுலயே தான் இருப்பாங்க. அவங்களுக்கு மூச்சு ஓடாது, அவங்க அந்த நிலையில இருப்பாங்க. நம்ம வந்து எப்பவுமே மூச்சு ஓடிட்டே இருக்கோம். மனமா ஈயாத நம்ம வந்து இந்த மனசுல உட்காருவோம், வெளியே உட்காருவோம். நம்மளுக்கு வந்து அந்த மனம் எப்படியெல்லாம் நம்மளை ஆட்சி படைக்குது. ஒவ்வொரு வாக்கியம் அதிசயமா இருக்கும். தெய்வம் சொல்ற அந்த மனசை பற்றி வாக்கியங்கள் எப்படி போட இது பொருள் நிறைய வாக்கியங்கள் அந்த மனசை பத்தி தான் சொல்லியிருப்பாங்க. முழுக்க நிறைய மனம் நம்மளை எப்படி சாய்க்குது, அதுக்கு எப்படி தப்பிக்கிறது, அதுக்கு என்ன உபாயம், அதுக்கு என்ன உழவு அப்படின்னு ஒவ்வொரு விலங்கு ஜீவராசி எல்லாத்தையும் வச்சும் ஜீவ சொல்றாங்க. குதிரை, மனம் ஒரு குதிரைன்றாங்க. இது வந்து அடங்காத குதிரை, இதை அடக்க முடியாது, இதை வந்து அடங்குற மாதிரி வச்சுக்கணும், பஞ்ச கல்யாண குதிரையா மாத்தணும், மாத்தி வைக்கணும் அப்படின்னு அவங்க மாத்தி வைக்கிறாங்க அந்த பஞ்ச கல்யாணி குதிரையை. இப்ப குதிரை கழுதைன்னு இருக்கிறது பாத்தீங்கன்னா, குதிரை வந்து ஒரு ஆசானுக்கிட்ட அவங்க முதலாளி கிட்ட விசுவாசமா இருக்கும். அந்த மாதிரி ஒரு பஞ்ச கல்யாணி குதிரையா மாத்துறாங்க தெய்வம். ஆனா கழுதை என்ன பண்ணும், அவங்களுக்கு விசுவாசமா தான் இருக்காது, அது போக்கிலேயே போவோம். அதுதான் ஒரு கதை சொல்லுவாங்க. புளியும் ஒரு கழுதையும் புளியும் வந்து பேசிட்டாங்க. கழுதை சொல்லிச்சான், நான் புல்லு தின்ட்டு வந்து நல்லா நிம்மதியா இருக்கேன், மகிழ்ச்சியா இருக்கிறேன், நல்லா உற்சாகமாகறேன். அந்த புளி சொல்லிச்சான், போயிட்டு நான் ரொம்ப கடுப்புல இருக்கிறேன், நீங்க ரொம்ப போயிடுச்சான். இது ரொம்ப நெருக்கதா பேசிட்டே இருந்தது அந்த கழுதை. இப்போ போச்சான்னு சொன்னோட கேட்கலையா, புல் வந்து நீல கலர் இருக்கும் புல்லு, அந்த புல்ல நான் தின்னு அப்படின்னா, நீல கலர் எங்க இருக்கும், அது பச்சை கலர் தானே இருக்கும் அப்படின்ச்சா புலி. இதுல ஒரே சண்டையா இருக்கு. ரெண்டும் வந்து போயிட்டு பஞ்சாயத்துக்கு வந்து சிங்கத்துக்கிட்ட போயிட்டான். சிங்கத்துக்கு போன உடனே இது நடந்தது சொல்லிட்டான். சொன்ன உடனே சிங்கம் என்ன பண்ணிட்டான், புலிக்கு தண்டனை கொடுத்துதான். அப்புறம் அந்த கழுது போயிடுச்சான். புலிக்கு வந்து ஒரு வாயில போட்டு
இனிமேல் வாயை திறக்க கூடாது கொஞ்ச நாளைக்கு சொல்லிட்டு இது பண்ணிச்சான். அப்ப புள்ளி கேட்டுதான் சிங்கத்துக்கிட்ட, இல்ல நான் நல்லதான் செஞ்சேன், நல்ல அறிவோடு தான் நடந்துக்கினேன், எனக்கு வாய் போட்டு தண்டனை கொடுக்குறேன். கழுதைக்கு அது தப்பா பேசிச்சு, பொய்யா பேச்சு, அதுக்கு ஃப்ரீயா விட்டுட்டாரு, இதான் நான் கேட்டுதான். அது சிங்கம் சொல்லிட்டான், கழுதையோட குணம் அது ஒரு முட்டாள். அந்த கழுதைக்கு தப்பா நீ பேசுறிய, ஒரு முட்டாளுக்கிட்ட நீ பேசலாமா? அது சொன்னா புரிஞ்சுக்கமா? புரியாத ஒண்ணுகிட்ட பேசுறிய, நீ தானே முட்டாளு, அதனாலதான் அது தண்டனை கொடுத்தான் சொல்லிட்டு சிங்கம் சொல்லிச்சான். அது மாதிரிதான் நம்ம கேட்காத காதுகிட்ட போய் கீழே 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 என்னதான் சங்கு ஊதினாலும் அது கேட்க மாட்டாங்க. யாரும் நம்ம எல்லாம் சொன்னாலும் சங்கரானா கூட சாவரப்ப சங்கராலாம் தங்கு ஆறாம இருக்குமா? நம்ம தெய்வத்தை பிடிச்சி நம்ம இதுல ஏத்துக்கிட்டு வரவங்களுக்குதான் இது பரிசு பதம் கிடைக்கும், பரமபதம் கிடைக்கும். நம்ம என்னதான் வாய்க்கு வச்சு கடத்தினாலும் கிடைக்காது. குழந்தை பெயர் குறிச்சிருக்கோங்க, அவன் யார் எந்த பெயர் குறிச்சிருக்கோ இந்த மனம் நம்மளை சாய்க்கிறதுக்கு தான் காத்துட்டு இருக்கு. இந்த மனசை இந்த மாய கூத்தோட இந்த மனசை எப்படியாவது தெய்வத்துக்கிட்ட ஒப்படைச்சு அந்த மனசை அறிவில கரைய வச்சு இந்த தெய்வத்தை கெட்டியமா பிடிச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த மனக்கிளியில இருந்து நம்ம தப்பிக்கலாம், மனப்பிசாசுகிட்ட இருந்து தப்பிக்கலாம். அதுதான் பிழை இருக்கும். தெய்வம் மன்னிக்கணும். அனைவருக்கும் நமஸ்காரம். நமஸ்காரம். ஜீவ சகோதரி சாலை அமிர்தவல்லி அக்கா அவர்கள். துணை பிரம்மபிரகாச பிரம்மோதய சாமி ஆண்டவர்கள் திருவடி போற்றி பணிந்து இந்த சபையில் அனைவருக்கும் நமஸ்காரம். அக்கா 71வது வாக்கியத்துல இருந்து கொடுக்காங்க, எது நீங்கும், எப்படி பேரின்பத்தை அனுபவிக்கிறோம் அப்படின்னு இந்த வாக்கியத்துல பேசி வராங்க. கண், மூக்கு, வாய், காது, ஸ்பரிசம் இவற்றின் மூலம் அனுபவிக்கும் 50 இன்பம் தான் நீ அனுபவித்திருக்கிறாய். ஆனால் 6வது இன்பம் இருக்கிறதே, அதை இந்த இன்பத்தை வைத்து அளக்க முடியாது. இந்த உலக இன்பம் ரோமத்து அளவு கூட அதற்கு இணையாகாது. நீ அனுபவித்த இன்பத்தை சுருக்கமாக சொல்லி நிறுத்து, அதுதான் சாவு. இந்த 500 அனுபவிக்க இன்பம் எல்லாம் சாவுக்கு தான் எச்சு சொல்லும். ஆனா நம்மளுக்கு பேரின்பமோடு தான் நம்ம உலக மக்கள்லாம் நிச்சயத்தோடு மறுக்கின்ற நேரமாக அதை உலக மக்கள் சாவுனே என்கிறார்கள். அது நமக்கு நித்திய நெடும் வாழ்வு வரம் பெறும் ஒன்னுடன் தோன்ற ஒரு பிறப்பிடமாக இருக்கிறது. இந்த ஐதேகத்தில் அதிக தூரத்தில் நாம் செய்து கொண்டிருக்கின்ற இயற்கையுடைய காரியங்கள் அவ்வளவும் அழிக்கப்பட்டே போகும். ஆனால் நீங்கள் எல்லோரும் இப்போது அவற்றையே போதும் என்று இருந்து விடாமல் நித்தியத்துவம் பிறப்பு எடுப்பதற்கான ஒரு கருவறையில் இருக்கிறீர்கள். அதுதான் ஆசானின் அன்பகத்தில் என்று வாழ்வது. அந்த கருவறையில் நமக்கு வேண்டியது ஆசானுடைய நித்திய அனுசாத அமுது என்ற சக்திய உணர்வோடு இங்கு ஒட்டி இதேற அன்பு எனும் தவக்குடியுடன் நீங்கள் நிற்க வேண்டும். அதுதான் நித்திய முக்தி தேகத்தில் சிறப்பதற்கான ஒரே வழி. அந்த ஒரே வழி நித்திய தேகத்தை சிறப்பணும்னா 6வது பிறந்தணும். அதுக்கு நமக்கு ஆசான் வேணும். ஆசானுடைய துணியோட நம்ம அந்நியன் இருக்கிறவங்களுக்கு நலனாகத்தான் இருப்பான். ஆனா 6வது அறிவு தேவ அறிவு பெறுவதற்கு தெய்வ ஆசானை சார்ந்து திருநோக்கத்தை இணங்கி நடந்து 6வது பிறப்பாக 6வது பிறப்பை எடுக்கணும். அது அவனுடைய வல்லபத்தினால அது நம்ம தையதால் பெற்ற துன்பம் இல்லாமல் ஆக்க முடியும். அந்த வல்லபோக்கால நம்ம யாரையும் சட்டை பண்ணாத, எவனையும் சட்டை பண்ணாத வலிமை நமக்கு வரும். அந்த 6வது பிறப்புதான் இறைவனுடைய அவனுடைய திருவாக்கு திருவாக்கா இருக்கிறது. அவருடைய அன்பை பெற்று அதன் மூலமாக அவருடைய மனோநோக்கத்தை இணங்கி நடக்கும் போதுதான் அந்த 6வது அறிவை நம்மளால பெற முடியும். அது உலக மக்களுக்கு ஒரு ரோமத்தாளுக்கு கூட இருக்காது. நம்ம அனுபவத்துக்கு 500 பெற்ற இன்பத்துக்கு ரோமத்தாளுக்கு கூட அந்த இன்பம் இருக்காது. அந்த இன்பம் தான் துன்ப சங்காடுமே இன்பம். எக்கோடி காலத்திற்கும் அழியாத துன்ப சங்காரமே இன்பம். எப்போது காலத்திற்கும் நீங்காத நரக அவஸ்தையாக துன்பத்தை உன் ஜீவனுடைய தலையில் ஏற்றி வைக்கும் யமனின் அதிகாரத்தை கரைந்தேறிய நிலையே இன்பம். அதுவே சிவநிலை. சிவநிலையில நம்ம ஒட்ட வைக்க சத்துருகராஜ துணை கொண்டுதான். ஏன்னா அன்புதான், அவங்களுடைய அன்புதான் நம்மளை சிவமாக்கும். அந்த சிவம்
சைவமதத்தை கூடுதல். ஆனால் இவன் அன்பு எதில் வைத்திருக்கிறான்? தன்னது என்று சொன்னேன் துமோ தூசு இதெல்லாம் அன்பு வைத்திருக்கிறான். அதை விட்டு ஊழி செஞ்சவி வாழ்க்கையாகிய நித்தியத்தை அழைக்கின்றான். சிவசம்பதாகிய சத்தியநாயகத்தில அன்பு வைக்க வேண்டும். அதுதான் உண்மை சிவமாக்கும். அந்த சிவமாகணும்னா அவர் நம்ம அன்பு வைக்கும் போதுதான் அந்த அன்பு நம்ம மேல பாஞ்சு நம்மளுக்கு அந்த ருத்ராட்சியா இருந்து நம்மளுக்கு அந்த மேல அந்த போதிக்கும் போது யமனுக்கு தேவை நம்மளால தப்பிக்க முடியும். யமனை கண்டு மிகைக்க முடியும். யமபரையை விடுத்து விளையாட முடியும். சபை மூலமாக உணர்ந்து கொண்டேன் என்று கூறி முக்தி பெயரில மீண்டும் தொடரும். நமஸ்காரம் அக்கா. ஜீவ சகோதரி சாலை மேகலா அக்கா அவர்கள். ஆதியே துணை, எங்கும் இல்லாத திருவுரையை இங்குரைத்து தாம் பொருளாய் நின்று திருவடி வணங்கி கவிக்கு நமஸ்காரத்தை சொல்லி இன்றைக்கு நம் தெய்வம் அவர்களுடைய அந்த அவங்களுடைய திரு வரலாறு, அவங்களுடைய அந்த உன்னதங்கள் அதையெல்லாம் அக்கா இன்னைக்கு சபையில எடுத்து சொன்ன திருவாக்கியங்கள் மேலும் அந்த வாக்கியங்கள்ல இருந்து நான் ஒரு திருவாக்கியங்களை பங்கிட்டுக்குவேமா. இன்னைக்கு நம்ம தெய்வம் நமக்கு அதாவது நரனாய் பிறந்தோம் மனிதனாக ஆக்கி அந்த தெய்வ குருபரனை அடைய வைத்து நமக்கு 6வது அறிவை கொடுத்து தெய்வ குருபரனுடைய திருவடியை வணங்கி அவங்க மூலமாக நம்ம அந்த நமக்குள்ள இருக்கின்ற அந்த கோடி சூரிய பிரகாசத்தை தெரிவித்து நம்மள எல்லாம் அந்த தெய்வ பிறக்க வைத்து தேவர்களாக்கிய கருணையுள்ள கொண்டு நம்முடைய தெய்வம் நமக்கு அருளிய திருவாக்கியங்கள் ஒவ்வொன்றும் தெய்வ முத்துக்களாக இருக்கின்றன. அப்போ அவங்க நம்மளுக்கு அருளிய அந்த 6வது அறிவு, அதை வச்சுதான் நம்ம அந்த பேரின்ப வாழ்வை அடைய முடியும். அப்ப இந்த 5 அறிவுனால இந்த 5 அறிவு நுகர்ச்சியிலேயே அந்த தெளித்து கொண்டிருந்த நம்மளுக்கு நம்ம அதைதான் பேரின்பம் நினைக்கிறோம். ஆனா அது பேரின்பம் கிடையாது. அது வெறும் அழித்து போகக்கூடிய சிற்றின்பம் தான். பேரின்பம் என்பது நமக்கு தெய்வம் நம்மளுக்கு அந்த 6வது அறிவை வழங்கி அவங்களுடைய தெய்வ சூழல நம்மளெல்லாம் மறுபிறப்பு அடைய வைத்து தேவர்கள் எல்லாம் எதிர்பார்த்து தேவர் ஒருவர் நமக்குள்ளே பிறக்க போகிறார் என்று அதிசயித்து கூறக்கூடிய அந்த தேவ பிறக்க வைத்த கருணையாளராகி நம்முடைய தெய்வத்தினுடைய அந்த ஆவிரை யோடியில் பிறந்து அந்த 6வது அறிவை கொண்டு பிறந்து அந்த 7வது பிறப்பை எடுத்து அந்த சொர்க்கபதி வீட்டில் சென்று அடையக்கூடிய அந்த இன்பம் தான் பேரின்பம். இதெல்லாம் ஒரு சிற்றின்பமாக தான் இருக்குது. அப்போ அந்த பேரின்பத்தை அடையணும் அப்படின்னா நம்ம ஒரு தேவ ஆசானுடைய திருவடியை தேடி அடைந்து அவங்களுடைய இரக்கத்திற்கு ஆளாகணும். அப்போ அவங்களுடைய அந்த திருத்தலத்துக்கு நேராக நிற்கும் போதுதான் நம்மளுடைய ஜீவன் யவனமாகும். அப்ப நம்ம ஜீவனை யவனமாகும் போதுதான் நம்மளுக்கு அந்த பேரின்ப மகிழ்ச்சி எல்லாம் கிடைக்கும். அப்போ அதை நம்ம அன்பு என்னும் அந்த அவங்க நம்ம தெய்வம் நமக்கு வழங்கி அந்த அன்பு என்னும் முதலை கொண்டுதான் நம்ம அதை வாங்கணும். அப்போ நம்ம நம்ம தெய்வத்தினுடைய அந்த அன்பாகி அவங்களுடைய கிருபையை இறுதி வரைக்கும் நம்ம இடையராது பற்றி கொள்ளும் போதுதான் அவங்களுடைய அந்த இறக்கத்திற்கு ஆளாகி அந்த போரப்பட்டு வருகின்ற யமனை சார்ந்த குற்றவனாக மாற்றக்கூடிய அந்த வல்லபத்தை நம்ம தெய்வம் நமக்கு அளிக்கிறாங்க. அப்போ அந்த 6வது அறிவை கொண்டு நம்ம அடையணும். அப்போ அந்த 6வது அறிவு அப்படின்னா என்ன? அப்ப அறிவு என்று தெய்வம் சொல்றாங்க. அறிவு அப்படின்னு சொல்லி உலகத்துல சொல்லுகிற அறிவு அறிவு அல்ல, அது அறியாமை. இந்த உலக இச்சையே நம்மளுக்கு எதற்காக அறிவு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று அறியாம இந்த உலக இச்சையே வாழ்ந்து கொண்டிருக்கிற அறிவு என்று அவன் நினைத்துக் கொண்டிருப்பதெல்லாம் அறிவு அல்ல, அது வெறும் அறியாமதான். அப்போ மனத்தை வைத்து நம்மை ஆண்டு கொண்டிருக்கோம். நம்ம மனம் போன போக்குல போயிட்டு இருக்கோமே, அது அறிவாக இருக்காது. அப்போ அது எப்படி இருக்குன்னா அந்த பாய்மன வீட்டில் பேய்குடி இருக்கும், பேரறிவு அங்கு அடிமையாக இருக்கும். அப்போ அந்த அறிவு நம்மளுடைய இந்த உலக இச்சையிலேயே போகும்போது அந்த அறிவு அடிமையாக இருக்கும். ஆனா அந்த அறிவு இல்ல. அறிவு எப்படி இருக்கணும்? அப்போ அந்த அறிவு எமன் கடந்து ஈர குன்றீர் இருப்பதுவே அறிவு. அப்போ நம்ம மனத்தை கொண்டு மனத்தை வைத்து தேடக்கூடிய அந்த மனத்தை வைத்து நம்ம இது பண்றதெல்லாம் தேடி அனைத்துமே அறியக்கூடிய பொருளாக தான் இருக்கும். அப்போ நம்ம அறிவை கொண்டு அப்ப அறிவு அப்படின்னா எது சொல்றாங்க அப்படின்னா செவி சுவையுணரா மக்கள் செவி சுவையுணரை மட்டும் அறியாத மக்கள் செவி சுவை
செவிசுவையை அறியாமல் வாயுணர்வை மட்டும் அறிந்த மக்கள் இருந்தாலும் அழிந்தாலும் அப்போ வாய் சுவைன்னு சொல்றது எல்லாருக்குமே தெரியும். அப்ப செவிசுவையும் ஒண்ணு இருக்கிறது. அப்ப செவிசுவையை அறிவது அப்படின்னா என்னது? அதுதான் செவி அறிவு. ஒரு மெய்ஞான செம்மலினுடைய அவங்களுடைய அந்த திருவாயுரையை திருவாக்கை கேட்கக்கூடிய அந்த அறிவு செவி மூலமாக கேட்டு தெரிவுணமாக வாங்கிக் கொள்வதுதான் செவி அறிவு. அப்ப அந்த அறிவு நமக்கு எப்படி வரும்? ஒரு ஆசானை தேடி அவங்களை கண்டு அறிவதனை கண்டு அறிவதனை கண்டு அந்த அறிவை கொண்டு அறிவதுவே அறிவு. அப்ப அந்த அறிவு வர ஆசானை தேட வேண்டும். அப்ப நம்ம ஒரு ஆசானை தேடி அடைந்தா நம்ம அந்த அறிவை பெறணும். அப்போ எது அறிவுன்னு தெய்வம் எடுத்தார்கள் இருக்கிறாங்க. யமவாதை, அதாவது மணி அந்த இறுதியில் ஏற்படக்கூடிய அந்த அதாவது நரனாகி அழகையாகி கட்டப்புத்திட்டு வெளியாகி அந்த யமன் கையில் அந்த யமவாதையை சிக்காமல் மனிதனை மீட்பித்து பரமபதத்தில் ஏற்றக்கூடிய அந்த திருவுருவே தெய்வம் அவங்கள்ட்ட இருந்து. அப்ப அந்த யமவாதியில நம்மளுடைய மீட்பிக்கக்கூடிய அந்த தெய்வம் அவங்கதான் நமக்கு அந்த மீட்பிப்பதே அறிவு. அப்போ அந்த அறிவாகாரரை தேடி அவர்பால் அடைவதுதான் அறிவு. அப்போ மனிதனுக்கு வந்து அறிவு வந்து எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கு? அப்ப அந்த அறிவு எதற்காக தெய்வம் வழங்கியிருக்கிறாங்க? நிச்சயத்திற்காக, அந்த நிச்சயவாதை அடைவதற்காக. ஆனா மனிதன் நாம என்ன செய்யறோம்? அந்த நிச்சயத்தை அடையாம அனைத்திலேயே கிடந்து அந்த அனைத்திலேயே உழந்து கொண்டே இருக்கிறோம். அப்படி செய்ய போகும்போது நம்மளுடைய அங்க குளங்கள்லாம் வீணாகி நம்ம வந்து அந்த யமனிடம் போய் சிக்கக்கூடியவராக இருக்கிறோம். அப்ப அப்படி இல்லாம நம்மளுடைய அங்க குளங்கள் எல்லாம் அடக்கி ஆட்சி செய்யக்கூடிய நம்மளுடைய அறிவாக்கி நம்மளுடைய தெய்வத்தினுடைய கட்டளைப்படி அவங்க போட்டிருக்க பாதையில் செல்லும் போதுதான் அந்த மனம் வெளியாக அலையாம அந்த வெளியில அழைத்து யமனிடம் சிக்காம அந்த அறிவாக ரூபர் வந்து நம்மளை எல்லாம் பார்த்து அந்த யமன் கையை தட்டி விட்டு நம்மளை எல்லாம் பரமத்தில் ஆக்கக்கூடிய செயலாக்கி அந்த திருச்செயலை நமக்கு எல்லாம் செய்து நம்மளை எல்லாம் காக்கக்கூடிய தெய்வமாக இருக்கிறாங்க. அப்ப நம்ம மனதை வந்து எப்படி வைக்கணும்? அப்ப மனதை அடக்கணும்னா என்ன செய்யணும்? நம்ம தெய்வத்தினுடைய அந்த கூறான பொருள்களை தரக்கூடிய நம்ம தெய்வம் அவங்களுடைய திருவடியை தேடி அடைய வேண்டும். அந்த பிரம்மம் தான் நம்ம மனதை அடக்கக்கூடிய வல்லமுடையவராக இருக்கிறாங்க. அப்போ மனத்தை வந்து அந்த வைராக்கிய கம்பத்தில் கட்டி மரண பயம் என்னும் சவுக்கை கொண்டு அடிக்கும் போதுதான் அந்த மனமானது அடங்குகிறது. அப்ப மனம் செம்மையானால் மந்திரம் தேவையில்லை. அப்போ நம்மளுக்கு வந்து மனத்தை கட்டுப்படுத்தணும் அப்படின்னு சொன்னா நம்ம தெய்வத்தையே தினமும் நினைத்து அவங்களையே மனதில் வைத்து அவங்களுடைய திருவாக்கியங்களையே சொல்லி அந்த தேவ அமுதை அவங்க நம்ம தரக்கூடிய அந்த வேத வாக்கியங்களிலிருந்து அந்த வேத முத்துக்களையே நம்ம தினமும் தோற்றித்து நம் தெய்வத்தையே நினைத்துக் கொண்டிருக்கும் போது அவங்கதான் அந்த மனத்தை கட்டுப்படுத்தக்கூடிய அந்த பெருமானாக இருக்கிறாங்க. அப்போ நம்மளுக்கு வந்து நம்ம மனம் வந்து அடங்கிடுச்சுன்னா அடங்கும் போது அந்த அறிவு வந்து முன்னால இருக்குது. அப்போ சர்வ படைப்புகளும் அறிய படைப்பு மனிதன் தான். அப்போ மனிதனுக்கு தான் தெய்வம் அந்த அறிவாகிய மாணிக்கத்தை கொடுத்திருக்காங்க. அப்போ நம்ம எல்லா விலங்குகளுக்கும் இல்லாத ஒரு சிறந்த அறிவு வந்து வாக்கறிவு. அது அந்த உன்னதமான மனிதன் கொடுக்கப்பட்டது இருக்குன்னா அந்த அறிவை வைத்துக் கொண்டு நம்ம அந்த ஆறாவது அறிவை பற்றி நம்மளுடைய பெருமான அவங்களுடைய உன்னதத்தை எடுத்து பாடி அவங்களை பற்றியே அந்த பேச்சுகளை நம்ம பேசிக்கொண்டு அவங்களை பற்றி பாடிக்கொண்டு இருப்பதற்காகத்தான் அந்த வாக்கறிவு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படி அந்த வாக்கறிவை கொண்டு நம்ம தினமும் இந்த தெய்வத்தை நம்ம வந்து வணங்கும் போது தன்னை அறிவாகி அந்த ஆறாவது அறிவை நமக்கு தெரிவிக்கிறாங்க. அப்போ அந்த ஆறாவது அறிவை வந்து தவறான வழியில பயன்படுத்தாம நாம தெய்வத்தை ஒரு தெய்வ குருபிரானை அடைந்து அவங்க வந்து அவங்களுடைய உதவியினால நமக்குள்ள இருக்கின்ற அந்த கோடி சூரிய பிரகாச ரூபங்களை தரிசித்து நாம் தன்னை அறிதலே உன்னையப்பா அப்படின்னு சொல்லி நம்ம தெய்வத்தையே தன்னை அறிதல் என்பது நம்ம தெய்வத்தை காணக்கூடிய அந்த திருக்காட்சி தான் தன்னை அறிதல் அப்படின்னு அறியும் போதுதான் நம்ம தேவனாக ஆக்கப்படுறோம். அப்ப அது ஆறாவது அறிவை கொண்டு ஒரு தேவ குருபிரானின் அவங்களுடைய உதவியினால திருக்கருணையினால நம்மளாம் தேவனாக ஆக்கப்படுறோம். அப்படி ஆக்கப்படும் போதுதான் செத்திடமும் பிறப்பிடமும் இனி சாகா திருந்திடமும் அத்தனையும் அறிவிடம் எவ்விடமோ எப்படின்னா சொல்லி அதையெல்லாம் நமக்கு அறிவித்து நமக்கு அதெல்லாம் நமக்கு வேதத்தின் மூலமாக அருளி நம்மளையெல்லாம் அந்த தேவ பிறப்பு அந்த தேவ அறிவை பெறக்கூடிய ஒரு நல் மக்களாக நம்மளெல்லாம் அந்த வீரின்ப நாட்டிற்கு அழைத்து செல்லக்கூடிய தேவ ரூபராக அறிவுரூபகராக நம்ம அறிவாகரத்தை தினமும் நம்மளுக்கெல்லாம் அள்ளி கொண்டிருக்கிற நம்ம பெருமான் நம்மளையெல்லாம் அந்த பேரின்பத்தை தரக்கூடிய அந்த தேவ அறிவை தரக்கூடிய பெருமானாக இருக்கிறாங்க. அப்ப நம்ம தெய்வம் எல்லாவற்றையும் அறிவித்து நம்மளையெல்லாம் அதாவது நம்மளுடைய மனித அறிவுல நம் தன்னறிவுப்படி போனா அது நம்மள நரகத்துலதான் கொண்டு செல்லும். ஆனா அந்த தேவ ஆசானின் அவர்களுடைய திருக்கரத்தை பிடித்து அவங்களுடைய திருவடியை பற்றி செல்லும் போது நமக்கு எல்லாம் சொர்க்கத்துல கிடைக்கும். அப்ப சொர்க்கத்துல கருதக்கூடிய அந்த கல்வியை கற்கக்கூடிய ஒரு சாலையை மெய் வழி
சாலை. சாலை அப்படின்னா ஒரு கல்வி ஒரு கற்றுக் கொடுக்கக்கூடிய இடம், அதாவது கல்வியை கற்றுக் கொடுக்கக்கூடிய இடம். அப்ப நாம என்ன கல்வியை படிக்கிறோம், நம்ம தெய்வம் நமக்கு என்ன கல்வி அருள்றாங்க, சாகா கல்வி. அந்த சாகா கல்விக்கு செல்லக்கூடிய வழி எது, அந்த வழி அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு வேர்க்க போட்டு கட்டிருக்காங்க. யார் போட்டு கட்டிருக்காங்க? மெய்ப்பொருள். மெய்ப்பொருளாகி நம்ம தெய்வம். அப்ப மெய்வழி சாலை அப்படிங்கிற ஒரு தேவ கைலாயத்தையே ஒரு மெய்க்கலை சாலையே நமக்காக நிறுவி அங்க நம்மளுக்கு எல்லாம் அந்த தேவ படிப்பை அந்த சாகா கல்வியை படிப்பிட்டு நமக்கெல்லாம் அந்த சாவாவர சீட்டை தரக்கூடிய அருளக்கூடிய பெருமானாக நம்ம தெய்வம் இருக்கிறாங்க. அப்போ நம்ம தெய்வம் வந்திருக்கிற இந்த காலம், இந்த வசந்த காலம் நமக்கெல்லாம் ஒரு பூவன காலமாக இருக்கிறது, பூவன சொர்க்க காலமாக இருக்கிறது. எல்லோருமே இந்த இன்பம் அடைந்திட வேண்டும் என்பதுதான் நம் பெருமான் அவங்களுடைய திருவுள்ளமாக இருக்கிறது. அப்போ நம்ம தெய்வம் அப்ப இந்த வசந்த காலத்துல வந்து இந்த பூலோகத்துல வேத பயிர் சேதரித்து பயிர் ஈடுவதற்கு அந்த பெருமானாக இருக்கிறாங்க. எல்லா மதங்களும் இழந்து சாலையிலே வல்லாளர் இன்னொருவர் வந்துட்டார் பூங்குடியே என்று பாடக்கூடிய பாடி பாடி நம்ம தினமும் அகிலக்கூடிய ஒரு வசந்த காலத்தை நம்ம தெய்வம் நம்மளுக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறாங்க. அப்ப நம்மளை எல்லாம் அந்த பேரின்ப வீட்டில் வீடடைய வைப்பதற்காகத்தான் நமக்கு அந்த ஆறாவது அறிவாக்கிய மாணிக்கத்தை மக்கள்லாம் கொடுத்து அவங்களுடைய தவப்பாட்டினால நம்மளை எல்லாம் அந்த பேரின்பத்தை அந்த தவ முதலை நமக்கெல்லாம் தினமும் வழங்கி நமக்கெல்லாம் அந்த சொர்க்கப்பை வீட்டிற்கு அழைத்து செல்லக்கூடிய பெருமானாக நம்ம தெய்வம் வந்திருக்கிறாங்க. அப்போ அந்த ஐந்தறிவிலேயே உணர்ந்திருக்கிற நம்மளையெல்லாம் அந்த ஆறாவது ஐயாக்கிய மாணிக்கத்தை கொடுத்து அந்த அவங்களுடைய அந்த பேரறிவாக அந்த தினமும் நமக்கு தெய்வ உணவாக வழங்கி நம்மளுக்கு எல்லாம் அந்த பேரின்ப நாட்டிற்கு அழைத்து சென்று நம்ம எல்லாம் அந்த பூரண தெய்வ சொர்க்க வாழ்வதற்காக நம்ம பெருமாள் அவங்க தினமும் அவங்களுடைய அந்த பூரான குருவர்களை நமக்கு தினமும் வேத வாக்கியங்களின் மூலமாக அருளிக் கொண்டிருக்கின்றார்கள். நாமும் அந்த திரு வாக்கியங்களை அந்த வேத புத்தகங்களை தினமும் எடுத்து மாலையாக அணிந்து தினமும் அவங்களுடைய திருவடியை தோற்றித்து வணங்கணும் அப்படிங்கிறத நான் விளங்கிக் கொண்டேமா. நமஸ்காரமா. ஜீவ சகோதரி சாலை தாராதேவி அவர்கள். பிரகாச மேலிச்சாலை ஆண்டவர்கள் திருவாக்கியம் எம படரடிப்பது கோடாயுதக்கோர் திருவாக்கியம் 156. தேவயோனியில் பிறந்தும் தன் ஜீவ சகோதரனுடன் பிரியமில்லாமல் இருந்தால் மறுமுறையும் நரக யோனியில் புகுந்தவனே ஆவான். நம்ம தெய்வம் நம்ம நம்ம அப்பா அம்மா கிட்ட இருந்து பிறந்து நம்ம பிறக்க வச்சு தெய்வம் யாருன்னு தெரிஞ்சு 6வது அக்கா இன்னைக்கு எடுத்த மாதிரி 6வது இன்பம், அதுதான் 6வது அறிவு. நம்ம தெய்வத்தை அறிவதுதான், ஒரு மெய் குரு பெருமானான நம் பெருமானை அறிவதுதான் 6வது இன்பம் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி 6வது அறிவு அடைந்து நம்ம தெய்வத்தின் வாக்குகளை நமக்கு செவி உணவா நம்ம வாக்கியங்களை கேட்டு அவங்க வாக்கை கேட்டு நம்ம தேவ யோனியில் பிறந்துடுறோம். அப்படி பிறந்த பிறகு நாம நம்மளோட இருக்கிற நம்ம ஜீவ சகோதரர்கள் கூட நம்ம பொறாமையோ சண்டையோ இதெல்லாம் போடக்கூடாது, நம்ம ஒத்துமையா இருக்கணும் அப்படின்னு தெய்வம் சொல்றாங்க. இதெல்லாம் அப்படி ஒத்துமையா இல்லாம இருந்தா அவன் மறுபடியும் அந்த நரக யோனியில் பழைய மாதிரியே அவன் ஆகிடுறான். அந்த பாவ இதுல அவன் மாட்டிக்கிறான், பாவ மனதுல அவன் இருக்கான், பேய் மனதுல போய் மாட்டிக்கிட்டு நம்ம அந்த அறிவு மனதை அவங்க இழந்துடுறாங்கன்னு தெய்வம் சொல்றாங்க. 12 வருடம் ஒருவன் யோகியனாக இருந்து ஒரு நாள் திருடி உதை தின்னாலும் அந்த யோகியன் என்ற பட்டம் போய்விடும் அல்லவா? அதுபோல் பலகாலம் தேவநிலையில் இருந்து ஒரு நாள் தவறினாலும் நரகமே கதி அப்படின்னு தெய்வம் சொல்றாங்க. அதாவது நம்ம எவ்வளவு தெய்வத்துக்கிட்ட அவங்க கிட்ட அன்பு மட்டும் செலுத்தினா போதும்னு தெய்வம் சொல்றாங்க. உண்மையான அன்பு செலுத்துறப்பதான் அந்த யமன் நம்மளை பார்த்து பயந்துட்டு தர்மராஜாவா மாறி நமக்கு அந்த நம்ம தெய்வம் நமக்கு அந்த கோடான கோடி சூரிய பிரகாசம் அடைந்த அந்த சொர்க்க வீடு கொடுக்குறாங்கன்னு நமக்கு தெரியும். ஆனா நம்ம 12 வருடம் ஒருத்த யோகியனா இருந்துட்டு ஒரு நாள் ஒன்னு திருடி ஏதாவது ஒரு சாப்பாடோ இல்ல ஏதோ ஒரு பொருளோ ஒரு அந்த பேய் மனத்தினால ஆசைப்பட்டு அதை அடைஞ்சு அதனால அவன் ஒரு அசிங்கப்படுறான் இல்லைங்களா? அப்படி அவனோட அந்த நல்ல பேர் போய் அவனுக்கு அந்த கெட்ட பேர் வர்றது அவன் எவ்வளவு யோகியனா இருந்தாலும் அவன் பெரிய யோகியன்பா, அவன் ரொம்ப நல்லவன்பா அப்படின்னு ஒரு பட்டம் வாங்கி இருந்தாலும் ஆனா இந்த தப்பு செய்யறப்ப மனதை பேய் மனதா மாற்றி அறிவு மனதுக்கு பின்னாடி போட்டு அவன் இருந்தானா
அவனுக்கு வந்து நரகமே வாய்க்கும். அந்த தேவநிலையில இருந்துட்டு இருந்தாலும் இந்த தப்பு செய்யறப்ப அவன் வந்து நரகமே அவனுக்கு வாய்க்கும் அப்படின்னு நம்ம தெய்வம் சொல்றாங்க. அது மாதிரி நாமளும் ஒவ்வொருத்தரும் வந்து மாத்தி மாத்தி ஒவ்வொருத்தரோட குறைய சொல்லிட்டு இருக்காம நாம எதுக்கு வந்தோம் மெய்க்கு, நம்ம தெய்வத்தை பார்க்க, நம்ம தெய்வத்தை பின்தொடர, நம்ம தெய்வத்து மேல அன்பு வைக்க, எவன்கிட்ட நம்ம மாட்டிக்காம இருக்க, இதுக்காக தான் நம்ம மெய்க்கு வந்தோம். அதை விட்டுட்டு மத்தவங்களோட குறைய சொல்லிட்டு அடுத்தவங்க எல்லாருக்கிட்டையும் அன்பு செலுத்தாம வெறுப்பு செலுத்திட்டு இருந்தோம்னா அந்த மாதிரி செலுத்துறவங்களுக்கு நரகவே வாய்க்கும்னு சொல்லி தெய்வம் இந்த திருவாக்கியத்துல இருந்து அவங்க சொல்றத நான் என்னோட அறிவுக்கு நான் புரிந்து கொண்டதக்கா என் முத்தி பேரு மீண்டும் மீண்டும் தொடருமாக்கா. இன்னைக்கு சபை மிகவும் சிறப்பாக்கா. நமஸ்காரம் அக்கா. ஜீவ சகோதரி சாலை இந்திரா அவர்கள். நமஸ்காரம்க்கா. ஐவகை இன்பத்தை விட ஆறாவது இன்பம் ஒன்று இருக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்கக்கா. அந்த இன்பம் என்றால் என்னன்னு தெய்வமே சொல்றாங்க. துன்ப சங்காரமே இன்பம். எக்கோடி காலத்திற்கும் நீங்காத நரக அவஸ்தையாகிய துன்பத்தை உன் ஜீவனுடைய தலையில் ஏற்றி வைக்கும் யமனின் அதிகாரத்தை கடந்தேறிய நிலையே இன்பம். அதுவே சிவநிலை. அந்த சிவநிலை அடைவதற்காக நாம சபைக்கு வந்துகிட்டு இருக்கோம். ஆனா அந்த ஐவகை இன்பத்திலேயே இருந்ததுனால இப்படி ஒரு இன்பம் இருக்குன்னு யாருக்கும் தெரியறது இல்ல. அதனாலதான் அவங்க சொல்றாங்க, சாதாரணமாக யமதர்மன் என்ற பெயர் எல்லோருக்கும் தெரிந்திருக்கும். ஆனால் யமன் என்றால் யாருக்கு? அது போலவே தர்மன் என்றால் யாருக்கு? இது ஒருத்தருக்கும் தெரியாது. தன்னை அறிந்தவருக்கு தர்மன், தன்னை அறியாதவருக்கு யமன். அப்போ யமதர்மன் என்ற பெயர் எப்படி கிடைத்திருக்கிறது பார். இந்த சொல்லுக்குள்ளே இவ்வளவு பெரிய செயல் இருக்கிறது என்று காட்டி இந்த விவரங்களை எடுத்து சொல்வார் இல்லை. நாம் பெற வேண்டியவற்றை கனாவில் கூட சொல்வார் இல்லை. தெய்வம் சொல்லாட்டி நமக்கும் தெரிஞ்சிருக்காரு. அப்ப அவங்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக அவங்க நமக்கு என்ன சொல்றாங்க? எம்மை நீ அடைந்தாயானால் பஞ்சாட்சரமாக விளங்கும் அந்த பிரணவ சுரூப கொழுந்தை உன் மதிக்கரத்தில் கைப்பந்தாக பெறுவாய். அந்த கவனமணி குளிகையின் உதவி கொண்டு நம்மளோட அந்த நினைவு, இந்த நினைவு இல்லாம இன்னொரு நினைவு இருக்குன்னு சொல்லிருக்கலாங்க. அதுதான் அந்த ஜீவ தேகமா இருக்கு. அந்த கவனமணி குளிகையின் உதவி கொண்டு செல்வ சிவநாட்டை அடைவாய். ஒரு பறவை ஒரு கொம்பை விட்டு மறு கொம்பில் போய் உட்கார்வது போல அது இருக்கும். அவ்வளவு எளிதிலும் எளிதாக இந்த அதிவல்லவ செயலை பழக்கவே நாம் வந்திருக்கிறோம். 67 ஜாதிகளை கொண்ட பல்லாயிரக்கணக்கான பேர்களை பழக்கி விட்டோம், பழக்கி வருகிறோம், பழக்கி வருவோம். சாதாரண அந்த மத கர்த்தர்கள் எல்லாம் அவங்களோட தூரத்தை மறைச்சுக்கிட்டதுக்கு அப்புறம் அந்த செயலும் நின்று போயிடுது. ஆனா நம்ம தெய்வம் வந்து பெரும் தவத்துக்கு போன பிறகும் இன்னும் அந்த காரியங்களை நமக்கு செஞ்சு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அதெல்லாம் சொல்றாங்க, மனிதர்கள் மாறி மாறி பேசுவார்கள், நாம் அப்படி பேச மாட்டோம். ஏன்? உலகத்தை ஓய்விக்கின்ற ஒரே தொழில் தான் நமக்கு தெரியும். ஆகவே அதையே அன்றும் பேசினோம், இன்றும் பேசுகிறோம், என்றும் பேசுவோம், செய்வோம். எல்லோரும் இந்த மெய்ஞான நித்திய செல்வத்தை பெற்று அனுபவிக்க வேண்டும் என்பதே எமது முழு இச்சை. அப்ப அவங்க அந்த செயலை நமக்கு இன்னமும் செய்து கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அந்த செயலை நாமும் அடையாளத்துக்காக தான் அவங்களுடைய கருவறையில் நாம இப்போ இருக்கோம். ஆசானின் அன்பகத்தில் இருந்து வாழ்ந்து கொண்டிருக்கோம். அந்த கருவறையில் நமக்கு வேண்டியது ஆசான் அவருடைய நித்திய அருட்பிரசாத அமுது என்ற சத்திய உணர்வோடு இங்கு ஒட்டி இடையரா அன்பேரும் தவ பிரியுடன் நீங்கள் இருத்தல் வேண்டும். அதுதான் மரளி கை தீண்டால் நித்திய முத்தி தேகத்தில் பிறப்பதற்கான ஒரே வழி. அந்த அருட்பிரசாத் அமுதை செவியுணவாக தினம் தினம் அக்காவின் அருளா நானும் அனுபவித்துக் கொண்டே இருக்கிறேன். சபையோர் அனைவருக்கும் நமஸ்காரம். ஜீவ சகோதரி சாலை அமுதா அவர்கள். வந்தந்த நேரத்தில் ஆங்காங்கு முன்வந்து நிற்பவராகிய நமது குல தெய்வம் பிரம்ம பிரகாசமை வழிச்சாலை ஆண்டவர்கள் பொற்பாதத்தை போற்றி வணங்கி துதித்து என் முத்தி பேருரை தொடங்குகிறேன். இன்னைக்கு அனைவருக்கும் நமஸ்காரம் அக்கா. நமஸ்காரம் அக்கா. இன்னைக்கு 201 திருவாக்கியத்துல இருந்து எடுத்து கொடுத்தீங்க. கண், மூக்கு, வாய், காது, பரிசம் இவற்றின் மூலம் அனுபவிக்கும் ஐவகை இன்பம் தான் நீ அனுபவித்திருக்கிறாய். ஆனால் 6வது இன்பம் ஒன்று இருக்கிறது. அப்ப நம்ம இந்த புலன் வழியா அனுபவிக்கிற இன்பம் எல்லாம் அது சாவுக்கான இன்பம் சொல்றாங்க. அது நம்ம அததான் இன்பம் நினைச்சிட்டு இவ்வளவு நேரம் அனுபவிச்சுட்டு இருக்கோம். எல்லாம் அழியக்கூடிய இன்பம். அது எல்லாமே நிரந்தரமற்றது. இன்னைக்கு இந்த இன்பம் நாளைக்கு இருக்குமானா கண்டிப்பா இருக்காது. அந்த இன்பம் கொஞ்ச நேரத்துல போயிடும். இப்போ பசியாடுறோம், அது ஒரு இன்பமா இருக்குன்னு நினைச்சு அந்த நாக்கு ருசியை கேட்டு பசியாடுறோம். ஆனா அது கொஞ்ச நேரத்திலயே அந்த உள்ள போற வரைக்கும் தான் அந்த இன்பம் இருக்கு. அப்ப நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா நம்ம அனுபவிக்கிற இன்பம் எல்லாமே
ஒரு நிரந்தரம் இல்லாத இன்பமா இருக்கு. ஆனா அதுக்கு மேலதான் நம்ம வந்து மனம் வந்து நம்மளை கொண்டு போய் அதை வந்து நமக்கு வந்து கெடுக்க பாக்குது. ஆனா வந்து அந்த பாடல் ஒண்ணு எடுத்து கொடுக்குறாங்க தெய்வம். புலன் வழி பற்றியோடி போக்கி என் வயதை எல்லாம் நலந்தர மீட்டு தந்தன் நாளினை அடியேன் மீண்டும் புலன் வழி அழிந்திடாது புண்ணியம் தனக்கே ஈட்டென் ஜலந்தவாய் திகிரி வேந்தே அதிசயம் ஆயிதென்னே. அப்ப அந்த புலன் வழி பற்றி ஓடி போக்கியன் வயதை எல்லாம், நம்மளோட வயதை எல்லாம் நம்ம எப்படி கழிச்சிட்டு இருக்கோம்னா அதெல்லாம் வந்து வேஸ்டா தான் கழிச்சிட்டு இருக்கோம். அதெல்லாம் மீட்டு தந்து நம்மள வந்து செவ்வழிப்படுத்த வந்து நம்ம தெய்வம் வந்து இருக்காங்க. அதுக்குதான் இந்த சபைலாம் நடக்குது. நம்ம வந்து டெய்லி இந்த சபையில எல்லாம் கலந்துக்கிறதுனால நம்மள வந்து எந்த சைடு போகணும், மனம் வழி போக கூடாது, அறிவு வழிதான் போகணும், இது தப்பு இது இதுன்னு அடிக்கடி அந்த மனம் வந்து தாவிட்டு இருக்க இதுலயே தான் இருக்கு. ஆனா வந்து இந்த செவி உணவு வாங்கும் போதுதான் அதுதான் இன்பம். அந்த செவி உணவு வாங்கும் போதுதான் நமக்கு வந்து எதுன்னு அந்த அறிவு வந்து நம்ம வந்து செம்மைப்படுத்துது. அறிவு வந்து நம்மள வந்து முன்னாடி நிக்குது, மனம் வந்து பின்னாடி நிக்கிறதா இருக்கு. அப்ப நம்ம வந்து தெய்வத்தை இது வழியா சென்றோம்னா அந்த மனதை கட்டுப்படுத்தலாம். இல்லாட்டி நம்மள வந்து அழிபாதைக்கு அது கூட்டு போவதாக இருக்கு. யானே பொய், என் நெஞ்சம் பொய், என் அன்பும் பொய்ன்ற மாதிரி எல்லாமே பொய்யாதான் இருக்கு. அது எல்லாத்தையும் யாவற்றையும் மெய்யாக ஆக்கும் ஒரு தெய்வ திருமேனியரின் உதவி கிடைத்தால் தான் அந்த பெரும் ஆபத்திலிருந்து நம்மை காப்பாற்றுவார்கள். அந்த அவங்களோட வந்து உதவி வச்சாதான் நம்ம அந்த இடத்துல வந்து நமக்கு அந்த உதவி கிடைக்கும். இது பின்னாடி எல்லாம் போனோம்னா நம்மளுக்கு அழியக்கூடியதா இருக்கும். ஆனா ஒரு நாளும் நம்ம இந்த சபையை அட்டன் பண்ணதுல இருந்து பார்த்தோம்னா நம்ம முன்னாடி இருந்ததுக்கும் இப்ப இருக்கிறதுக்கும் எவ்வளவு நம்ம முன்னாடி வந்திருக்கோன்றது நமக்கு சபை அட்டன் பண்ணிட்டு வரவங்களுக்கு தெரியும். நம்ம எந்த அளவுக்கு வந்து செம்மையா ஆயிட்டே வரும். தெய்வத்துக்கூட அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா தான் பையதான் நம்ம வந்து அதை அடைய முடியும். நம்ம முழுசா வந்து அந்த பனையை தின்ன முடியாது. அப்ப கொஞ்சம் கொஞ்சமா நம்ம அந்த இதுக்கு வந்துட்டே இருந்தோம்னா, அந்த பக்குவத்துக்கு வந்துட்டே இருந்தோம்னா, நம்ம திரும்பி வந்த பாதையை பார்த்தோம்னா நம்ம இவ்வளவு வந்து அறிவு வந்து பிரகாசமா இருக்குன்னு அந்த ஒரு நாள் கண்டிப்பா தெரியும். ஆனா அந்த மனம் வழி போகணும்னு வச்சுக்கோங்களேன், எல்லாம் அழிஞ்சேதான் நம்ம வந்து போகும். அப்ப என் முன்னார் வந்து வஞ்சகமற்ற யதார்த்த ஒரு முனை அன்பு ஒட்டுதல் என்ற ஒரே ஒரு பாடு உன்னிடம் இருந்தால் போதும் தேவன் சொல்றாங்க. அப்ப இந்த பரமபத வாழ்வு தானே வந்து உன் தலைக்கு கிட்டும், வேறு தனிப்பாடு ஒன்றும் தேவையில்லை. உன் தலையில் இருக்கும் விதி எழுத்தாகிய பிறவி பிணி என்ற யமன் கையில் மாட்டும் சட்டம் தானே கிழிப்பட்டு போவதும் இங்கு கள்ளமின்றி கலக்கும் அத்தனை அன்பு ஒட்டுதலால் தான் உனக்கு வந்து கைவரவாகிறது. அது வந்து எமது கையேற்ற அனுபவம் சொல்லிட்டு தெய்வம் அவர்கள் அருளி செய்கிறாங்க. அப்ப நான் வந்து யமனை சங்காரம் பண்ண உனக்கு வேண்டியது எம்மிடத்தில் வைக்கும் வஞ்சகமற்ற யதார்த்த சத்திய ஒட்டுதலாகிய உங்கள் அன்பு, அவங்க அன்பு பிடி மட்டும்தான், அந்த ஒன்னே ஒண்ணுதான் வேணும். அப்ப உயிர் பிடியாகிய அந்த ஒன்றே ஒன்று உங்கள் பால் இருந்தால் போதும், உங்களுக்கு வேறு தவம் எதுவும் வேண்டியது. நம்மள வந்து ரொம்ப அவங்க கஷ்டப்படுத்தல, தவம் எல்லாம் செய்யுங்க, இது பண்ணுங்க, உடல் பொருள் ஆவியெல்லாம் தத்தம் செய்யுங்க. ஏன்னா அவங்க எல்லாமே அதை பார்த்துட்டு வந்துட்டாங்க, அவங்க எவ்வளவு பாடு எடுத்தாங்க. ஆனா அந்த நம்மளையும் அந்த மாதிரி கூட்டு போயிருக்கலாம், ஆனா யாரும் போயிருக்க மாட்டோம். அப்ப அவங்க வந்து அந்த அந்த மெய்ப்பொருளை வந்து யார்கிட்ட கொடுப்பாங்க? அவங்க வித்து நாயகமா வந்திருக்காங்க, வித்தெடுக்க வந்திருக்காங்க. அதனால வந்து எல்லாத்தையும் வாரி எடுத்து போடுறாங்க. அப்ப உனக்கு எந்த பாடம் தேவையில்லை. தவம்லாம் எவ்வளவு கஷ்டமானதுன்றது அவங்களுக்கு தெரியும். நம்மளாம் கொஞ்ச நேரம் மூல மந்திரம் சொல்ற அளவு உட்கார்ந்தோம்னாவே நம்மளால சொல்ல முடியாது. ஏன்னா அந்த மனம் வந்து தாவிட்டு போகும், அது திருப்பியும் போகும், எங்கேயோ போகும். அதை திருப்பி நம்ம கொண்டு வந்து திருப்பியும் அமுத்தி திருப்பியும் நம்ம சொல்ல வேண்டியதா இருக்கும். அப்ப வந்து நம்ம இப்படி இருக்கும். ஆனா நம்மளுக்கு இந்த வந்து மெய் கிடைச்சிருக்குன்றத வந்து நம்ம பார்த்தோம்னா எவ்வளவு நமக்கு மத்தவங்களை விட தெய்வம் நமக்கு எவ்வளவு எடுத்து கொடுத்துருக்காங்க. நம்ம அதை வந்து நமக்கு எல்லாம் தெரியுது. இப்ப அதை விட்டுறக்கூடாது. இந்த ஒரு புலன் வழியில வந்து இந்த ஒரு அல்ப ஆசை இது மேல வந்து நம்ம வந்து துறந்துடணும்ன்ற இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. எப்படி சொல்றதுன்னா, இதை நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா இது போக போகதான் தெரியும். இது மேல பொய்ப்பொருள் மேல வைக்கிற ஆசை எல்லாமே அந்த பொய்ப்பொருளை எடுத்துட்டு போக போறோமா, எதுக்கு இவ்வளவு சேர்க்கிறோம், யாருக்காக சேர்க்கிறோம், ஒண்ணுமே வந்து நமக்கு வந்து பார்த்தோம்னா ஒண்ணுமே தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் எங்கேயாவது உட்கார்ந்துடலாம்.
அந்த அந்த வயிறு இருக்கிறதுனால நம்ம இங்க உட்கார்ந்துட்டு நம்ம வந்து அதுக்கு கண்டிப்பா ஏதாவது ஒண்ணு போடணுமேன்னு போட்டுட்டு இருக்கோம். இல்லாட்டி செவி உணவு வந்து வாங்கிட்டு நம்ம வந்து அந்த உலகுக்கு என்ன வேணுமோ அதை சேர்த்துக்கலாம். அப்ப தெய்வம் நம்மை வந்து எவர் உதவியும் வந்து எட்டி தீண்ட முடியாத ஒரு ஆபத்து நேரத்தில் வந்து யமன் வரும் நேரத்துல வந்து நம்மளுக்கு வந்து உதவுவர் அவர் மட்டுமே தான். அந்த நேரத்துல உன்னோட அங்கக்குலங்களே உதவாது, அப்படியே அது கம்மன் அப்படியே இருக்கும். எதுவுமே நீ அப்ப முள்ளமந்திரம் சொல்ல முடியுமானா சொல்ல முடியாது. அப்ப இருக்கும் போதே இப்ப நமக்கு எல்லாமே நல்லா இருக்கும் போதே அந்த தவத்தை அந்த இது சேர்த்து வச்சுக்கணும். அப்ப நம்ம எதனா நடக்குமானா கண்டிப்பா நடக்காது. எல்லாமே வந்து அசைவற்ற நிலையில தான் இருக்கும். அப்ப நம்ம ஏதாவது நூல் எடுத்து படிக்க முடியுமானா கண்டிப்பா படிக்க முடியாது. அந்த உணர்வை வந்து இப்பவே உணரணும். நம்ம உணர்ந்து வந்து அப்ப வந்து நம்ம பின்னாடி சேர்த்து வைக்கிறதுலாம் இப்பவே நம்ம படிச்சு எல்லாம் சேர்த்து வச்சுக்கணும். நம்ம அறிவை வந்து கூர்மையா வச்சுக்கணும்ன்றது நமக்கு தெரியணும். அப்ப ஒப்பற்ற அன்புதான் யமன் கையில் இருந்த மீட்டு சிவன் கையகத்தில் ஆக்குது. அப்ப உடல் பொருள் ஆவி முதலியவற்றில் வைக்கும் அன்பு எல்லாமே வந்து வீண் அன்பு. அந்த வந்து அவரை ஜீவரட்சகராகிய நம் தெய்வம் மேல வைக்கிற அன்பு மட்டும்தான் வந்து நிரந்தர அன்பு, அழியாத அன்பு, எல்லாம் தரக்கூடிய அன்பு. அது ஒன்றுதான் உண்மையான அன்பு என்று கூறி என் முத்தி பேருரை மேலும் மேலும் முழங்கமக்கா. அனைவருக்கும் நமஸ்காரம். ஜீவ சகோதரர் சாலை ரவீந்திரன் அண்ணா அவர்கள். சொன்ன இதுக்கு ஒரு ப்ரூஃப் மாதிரி எனக்கு கிடைச்சிருக்கு. அதை வாசிடலான்னு பாக்குறேன். அனைவருக்கும் நமஸ்காரம். செத்தவர்கள் எழுவார்கள் செயல் நிரூபணை. திருநாவுக்கரசர் அப்பூதி அடிகளின் மூத்த மகனை எழுப்பினார்கள் என்றும், திருஞான சம்பந்தர் கோபாவை எழுப்பினார்கள் என்றும், சுந்தரர் முதலையுண்ட பாலகனை எழுப்பினார்கள் என்றும், கிருஷ்ண பரமாத்மா தமது ஆசிரியரான சண்டிபாணி முனிவரின் மகனை உயிர்த்தெழுப்பி அருளினார் என்றும், இயேசுநாதர் லாசருவை எழுப்பினார்கள் என்றும் ஆகம புராண வேதங்களில் நாம் படிக்கிறோம். நாம் வாழும் இக்காலத்தில் அத்தகைய செயலை ஒருவர் செய்து காண்பித்தால் அவர்கள் யாராக இருக்க முடியும்? உயிர் அடங்கிய பின் மீண்டும் அவர்களை ஆண்டவர்கள் எழுப்பிய சரிதங்களுள் நான் நன்கு அறிந்த ஒன்றை பகிர்ந்து கொள்கிறேன். மெய்வழி அகத்திய அண்ணா கவுண்டர் அங்கத்தினரின் 2755 அவர் சொல்ற இது. உயிர் அடங்கிய பின் மீண்டும் அவர்களை ஆண்டவர்கள் எழுப்பிய சரிதங்களுள் நான் நன்கு அறிந்த ஒன்றை பகிர்ந்து கொள்கிறேன். செத்தவர்கள் எல்லாம் எழுப்பும் காலம் ஒன்று வரப்போகிறது என்று அருப்பா வள்ளல் எழுதியிருக்கிறார்கள். ஆனால் செத்தவரை எழுப்புவது என்பது சாமானிய விஷயம் அல்ல. ஜனங்கள் யாரும் நம்ப மாட்டார்கள். ஆனால் இது மெய்வழிச்சாலையில் நடந்திருக்கிறது. ஒரு வீட்டில் குடும்பத்துக்கு மூத்த பெண் அவள். கிடைத்த ஒரு பெரிய தொகையை அந்த பெண்ணிடம் கொடுத்து இதை பத்திரமா வையம்மா என்று கொடுத்து விட்டார்கள். அந்த பெண்ணும் வாங்கி கொண்டு போய் பத்திரமான இடத்தில் வைத்து விட்டாள். ஆனால் மறுநாளே அந்த பெண் அடக்கமாகிவிட்டாள். தூளப்பிரிவின் துக்கம் ஒரு புறம், அவளிடம் கொடுத்த கணிசமான தொகையும் தேடி பார்த்தால் காணவில்லை. இந்த விசனம் மறுபுறம். அப்போது சன்னிதானத்தில் இருந்த ஆண்டவர்கள் அந்த விடுதிக்கு எழுந்து அருளினார்கள். எப்படி அடக்கமானார் என்ற விவரம் கூறி கடைசியில் தெய்வமே பணத்தை பத்திரப்படுத்தி வைக்க கொடுத்தோம், அது என்ன ஆனது என்று தெரியவில்லை, பெண்ணும் அடக்கமாகிவிட்டார், அது பெரிய தொகை, அதை வைத்துத்தான் வாழணும் என்றார்கள். ஆண்டவர்கள் அந்த பெண் பக்கத்தில் உட்கார்ந்து அம்மா எழுந்து அம்மா என்றார்கள். அந்த பெண் எழுந்து உட்கார்ந்து விட்டார். பெற்றோர் அவள் நலன் குறித்து பேசிக் கொண்டிருந்த பின்னர் அம்மா அந்த பணத்தை எங்கம்மா வைத்த என்றார்கள். அந்த புளிப்பானை கடியில் பன்னாடை கடியில் வைத்திருக்கிறேன் அப்பா என்றாள். கூறியபடியே பணத்தை அங்கிருந்து எடுத்தார்கள். சிறிது நேரம் கழித்து ஆண்டவர்கள் சரி அடக்கமாகிக் கொள் என்று உத்தரவு கொடுக்க மீண்டும் அந்த பெண் அடக்கம் ஆனார். பின் முறைப்படி மண்மறைவு செய்ய பெற்றார். இப்படி ஒரு காரியம் செய்கிறவர்கள் மனிதனாக இருக்க முடியுமா? அவர்கள் யாராக இருக்க முடியும் என்று அனைவரும் எண்ணி பார்த்து கதறி அழுதார்கள். இந்த பாடல் இருக்கு. இதே போல சாலை சுந்தரம் என்ற பாலகனை அடக்கமான பின் ஆண்டவர்கள் எழுப்பி தந்த சரிதத்தை
நூல் ஜீவன் முக்தர்கள் சுயசரிதத்துல எழுதியிருக்காங்க. அக்கா அவங்க சொல்லும் போது பரமசிவன் கழுத்துல இருந்து பாம்பு சௌக்கியமான்னு கேட்டதையும் மீறி தெய்வம் அவர்கள் இந்த சான்று கொடுத்திருக்காங்க. அடக்கம் ஆக்கவும் செய்யறாங்க, எழுப்பவும் செய்யறாங்க, மீண்டும் அடக்கம் கொடுக்குறாங்க அப்படின்னு இது இவ்வளவு தூரம் இவ்வளவு சான்றுகளோட இவங்க எல்லாம் நேர்ல இருந்து பார்த்தவங்க சொல்லியும் நம்மளுக்கு இது இன்னும் உணர்றதுக்கான இது வரல, மக்களும் வரல, எல்லாருக்கும் இது தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக இப்ப உடனே இப்ப கொடுத்தாங்க. அக்கா இது பண்ணுவேன், நான் கடைசி வரைக்கும் பேசுறதுதான் எதிரிகள்ல பார்த்தேன்னா ஒரு இந்த இது கிடைச்சதுக்கா. நல்லதுக்கா, நமஸ்காரம் அக்கா. ஜீவ சகோதரர் சாலை சிவகுமார் அவர்கள். எல்லோருக்கும் நமஸ்காரம். தேவாதி தேவா ராஜாதி ராஜா பரம மண்டலத்தின் பிதாவை மரணத்தை வென்றவேறே உம்மை ஆராதிப்போம். நம்முடைய தெய்வம் பிரம்ம பிரகாசம் மெய்வெளிசாலை ஆண்டவர்கள் பொற்பாதம் போற்றி அக்கா இன்னைக்கு இந்த முக்தி பெருவியை எங்களுக்காக வழங்கி கொண்டதை நாங்கள் அதை வாங்கி பகிர்ந்து கொள்றோக்கா. கண்ணு, மூக்கு, வாய், ஸ்பர்சம் இவற்றின் மூலம் அனுபவிக்கும் என்பதான் நமக்கு தெரியும். ஆனா அந்த யமனோட இந்த சாவுன்ற இந்த உலக மக்கள் எப்படின்னா இந்த இன்பம் எப்படி இருக்குன்னா இந்த உலக இன்பம் எப்படி இருக்குன்னா அந்த சாவுதான் அந்த உலக இன்பத்தை சாவா இருக்கு. அப்போ அந்த சாவோட எல்லையில அந்த இன்பத்தை காண்ந்து வைக்கிறவனா நம்மளுடைய அந்த பரமபிதா நம்மளுடைய தெய்வமார்கள். அப்போ அந்த யமனுடைய எல்லையில எட்டி உதைத்து மேலே ஏறக்கூடிய ஒரு வல்லபர் தான் நம்மளுடைய தெய்வம் அவர்களை தவிர வேறு யாருக்கும் அந்த வல்லப செயல் இல்லை. அப்போ அக்காவுடைய பாடல் கூட ஒரு பரமசிவன் கழுத்திலிருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா, அது யாவும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லா சௌக்கியமே. அப்போ அந்த எப்படின்னா அந்த பாம்பே இருந்தாலும் அந்த இருக்கிற இடத்துல இருந்தா அது சௌக்கியம். யமனே வந்து நம்மளை கூப்பிட்டாலும் நம்ம யமனை வந்து எப்படி சொல்றோம்னா போடா அந்த தைரியத்தை நம்ம தெய்வமார்கள் நமக்கு தந்திருக்காங்கன்றது இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டேன். அப்போ நான் இந்த திருவாக்கியங்களை போதுமானவரை அறிந்து கொள்ளுங்க, அத நம்முடைய காலையில ஒரு கணக்கு பிள்ளை வைத்திருக்காங்க, போதுமானவரை அறிந்து கொள்ளுங்க. அப்போ இது எப்படி இருக்குன்னா எல்லாருக்கும் திறந்து வைக்கிற ஒரு பெட்டகமா இருக்குது. வாரிக்கொள்ளுங்க. அப்போ திறந்தோட நம்மளுடைய தெய்வ வர்ஷிப்பானது அந்த அருள் அமுதமானது வாரி வழங்கி கொண்டே இருக்காங்க. அதை தினந்தோட நம்ம செதி விட்டு நம்ம தினந்தோட கேட்டு அந்த இன்பம் அந்த சாவுடைய எல்லையில இருந்து நம்ம மீட்டு அந்த நித்திய பேரின்ப வாழ்க்கையில தான் நம்ம புகத்தாட்டி வைக்கிறாங்க நம்ம தெய்வமார்கள். அப்போ அந்த யமனை நம்ம வந்து ஒரு வாடா நம்ம எப்படின்னா வா பார்த்துக்கலாம் அவரு தைரியத்தை நம்ம தெய்வமார்கள் நம்மளுக்கு ஊட்டி நாளும் வளர்த்து விட்டாங்க. அப்ப இன்னைக்கு அந்த செயல் எங்க நடக்குதுன்றது நம்ம இல்ல, நம்ம ஆல்ரெடி இதுக்குள்ள வந்துட்டோம். இந்த உலக மக்கள் பார்த்து இது பின்தொடரணும். அப்போ இந்த ஜீவ பண்டிதம் இந்த காலத்துல எங்கேயாவது வந்திருக்கா இல்ல, அப்போ வந்திருக்கிற காலத்துல நம்ம சேர்ந்து கொண்டாக்கா அதிர்ஷ்ட தலைகள்ன்றது நம்ம தெய்வமார்கள் விலைக்கு சுட்டி காட்டுறாங்கக்கா. அப்போ அந்த யமனுடைய நம்ம அந்த சாவுன்ற எல்லையிலிருந்து நம்ம மீண்டு அந்த நித்திய பேரின்ப வாழ்க்கை அடையணும்ன்றதுதான் நம்மளுடைய ஒரு பெரிய நம்மளுடைய ஒரு செயலா இருக்குதுன்றது நான் தெரிஞ்சு கொண்டதா மிக்க மகிழ்ச்சி. நமஸ்காரம். ஜீவ சகோதரர் சாலை இளங்கோ தேவர் அண்ணா அவர்கள். நமஸ்காரம். பற்றி ஏதோ ஒரு தகவல் பரிமாற்றாங்க. ஜீவமுக்தர்கள் சுயசரிதம் முதல் பாகத்தில் நெய்வேலி ஜனகஜனானந்தர் அண்ணா சுயசரிதத்தில் இருந்து பக்கம் 70. 1940ஆம் ஆண்டு மதுரை பொன்னரங்க சிறப்பு விழாவில் ஆண்டவர்கள் பேசி அருளிதாவது, ஆண்டவர்கள் நீங்கள் எல்லோரும் இங்கு ஏன் கூடியிருக்கிறீர்கள் என்று சொல்ல முடியுமா? மக்கள் ஒன்றும் சொல்லாமல் அமர்ந்திருக்கவே ஆண்டவர்கள் நான் சொல்கிறேன் கேளுங்கள், பேரின்ப மலையிலே இங்கே வந்திருக்கின்றீர்கள். மக்கள் ஆமா ஆண்டகையே, அப்போது அப்படி அழைப்பதுதான் வழக்கமாக இருந்தது. ஆண்டவர்கள் அது சரி, பேரின்பம் என்றால் என்ன, அது எப்படி இருக்கும்? மாணாக்கர்கள் பதிலளிக்கவில்லை. ஆண்டவர்கள் சரி, பேரின்பம் தெரியவில்லை, அதனை தெரிவிப்பது எனது தலையில் விழுந்துள்ளது. அது போகட்டும், உங்களுக்கு வெகு அனுபவமான சிற்றின்பத்தின் ஆரம்பம் என்ன?
அதன் முடிவு என்ன சொல்லுங்கள் பார்க்கலாம். மாணாக்கர்கள் மௌனம் தரிக்கிறது. ஆண்டவர்கள் அதுவும் தெரியவில்லையா? அதையும் நான் தான் சொல்ல வேண்டுமா? சொல்கிறேன் கேளுங்கள். இத்தின் ஆரம்பம். ஒரு ஊரில் ஒரு பெண் குழந்தை பிறக்கிறது. அது பிறந்ததுமே தாயின் பாலை தப்புள் கொட்டி குடிக்க ஆரம்பிக்கிறது. அந்த காலத்திலிருந்து அது சிற்றின்பத்தை நுகர ஆரம்பிக்கிறது. இதுதான் சிற்றின்பத்தின் ஆரம்பம். அதற்கு பின் அது அனுபவிக்கும் எல்லா இன்ப உணர்ச்சிகளும் சிற்றின்பமே. பெண் புஷ்பவதியாகி திருமணமான இரவு கணவனை சந்திக்கிறாள். என்றும் காணாத ஒரு இன்ப நிலை அடைகிறாள். அதுவே சிற்றின்பத்தின் முடிவு. அந்த இரவுதான் சிற்றின்பத்தின் உச்சகட்டம். அதற்கு மேம்பட்ட இன்பம் மனித வர்க்கத்திற்கு தெரியாது. நான் தரும் பேரின்பம் அதைவிட 1000 மடங்கு அதிகமாக இருக்கும். அந்த இன்பத்தினை தேடியே நீங்கள் வந்திருக்கிறீர்கள் என்று இந்த சம்பவத்தை நிறைய இருக்கு. இரண்டு பரிகட்டங்கள் இருக்கின்றன. அவற்றின் அழகை எவ்வித வர்ணங்களையும் கலந்திருக்குமாறு அதன் அழகை கேட்கின்ற காதும் மனக்கும். அவற்றில் நிறைய படிகம் போன்ற தண்ணீர் இருக்கிறது. அந்நீரில் ஒரு ஊசி நுனியளவு எடுத்து வீசினால் உலகம் முழுவதும் மறக்கும். அதில் ஒரு அணுவின் மதிப்புக்கு 3 உலகங்கள் நிகராக. அந்த தமிழர்கள் பார்த்தால் ஒரு எள்ளுமுனை போன்ற துண்டு பிரகாசத்தோடு கிடைக்கிறது. அதன் பிரபையை பார்த்தால் மின்னல் கிரணங்கள் சந்திர சூரியர்கள் எல்லாம் ஆசனையன என்று சொல்லுவாய். அவைகள் எல்லாம் அந்த பிரகாச அணுவை கண்டு ராசாவே என்று போகின்றன. அதை பார்க்க பார்க்க என் கண் அதன் பிரபைக்குள் போய் மாட்டிக்கொண்டது. இருக்கவும் முடியவில்லை. எமது மயிர்கால்கள் எல்லாம் அதன் இன்பம் மேய்ந்து கிடைக்கிறது. இந்த போராட்டத்திற்குள் நாம் சதா இருக்கிறோம். உனது நினைவில் இருந்த என்றைக்கு அதைவிட்டு அடங்கி வருகிறதோ அன்று ஜாக்கிரதையாக இருந்து இந்த இன்பக்கடலுக்குள் உன்னை இழுத்துவிட காத்திருக்கிறோம் என்று நாட்டுக்கு வெளியே மூத்தோரால் நம்முடைய உருவழக்கம் மொத்த எமது உலகம் நம்முடைய தாயாண்டர்கள் திருவாய் வளர்ந்து அறிவித்தார். தெய்வ திருவாக்கியங்களால் சபையை அலங்கரித்த ஜீவ சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது அன்பான நன்றி கலந்த நமஸ்காரம்.